أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ஃபதுகுரூனி அதுகுருக்கும். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் என்னும் இறைவனின் வாக்குறுதியோடும் இந்த ரமலானை விட்டு வெளியேறும் போது லைலத்துல் கதிரனும் சிறப்பு மிக்க இரவை அடைந்தவர்களாகவும் இறைவனால் மன்னிக்கப்பட்டவர்களாகவும் மாற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய அமர்வை துவங்குகின்றேன். நம்ம நேத்து வகுப்பு வரைக்கும், நேத்து முடிஞ்ச அந்த கிளாஸ் வரைக்கும் இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஜஹன்னம் ஏன்னா என்ன, ஜஹன்னம்னா என்ன, அது எப்படி இருக்கும், அது எந்த அளவு கடுமையா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்படிதானே? ஜஹன்னம் எந்த அளவுக்கு கடுமையானது அப்படிங்கறத நேத்து வகுப்பு வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். எப்படி கடுமையா இருந்தது ஜஹன்னம்? மறுமை நாள்ல யாருக்காவது ஜஹன்னத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அது அவங்க எந்த நிலையில பார்ப்பாங்களாம்? எங்க எங்க பார்த்தாலும் அழுகுறல், எங்க பார்த்தாலும் அழுகுறலா இருக்கும். நரகத்துக்குள்ள கெஞ்சலா இருக்கும். யா அல்லாஹ் என்ன வெளியெடுத்துருன்னு அல்லா கிட்ட கெஞ்சுறதா இருக்கட்டும், மலக்குமார்கள் கிட்ட கெஞ்சுறதா இருக்கட்டும், சுவனவாசிகள்கிட்ட கெஞ்சுறதா இருக்கட்டும். அப்ப அழுகுறலும் கெஞ்சல்களும் நிந்தனையும். நிந்தனைனா என்னது? அவங்களையே நொந்துக்கிறது. இப்படி செஞ்சுட்டோமே, இப்படி ஒரு நிலை வந்துருச்சு அப்படிங்கிற நிந்தனைகளும் கவலைகளும் சூழ்ந்து இருக்கிறது தான் நரகம். சுவனம் மாதிரி நிம்மதியோ மகிழ்ச்சியோ ஆனந்தமோ இளைப்பாறுதலோ எங்க இருக்காது? ஜஹன்னத்துல, நரகத்துல இருக்காது. அழுகை, கண்ணீர், கெஞ்சல், நிந்தனை, கவலை, இது மட்டும்தான் நரகத்துல இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். நரகத்துல அல்லாஹ் வெறுமன உடலுக்கு மட்டும் வேதனை கொடுக்கறது இல்ல, எதுக்கும் வேதனை கொடுக்குறான். ஆன்மாவுக்கும் வேதனை கொடுக்குறான். வெறும் உடல் வலி மட்டும் இல்ல, சில திகில்களையும் சில மன வலிகளையும் அல்லாஹ் என்ன செய்யறான், நரகத்துல ஏற்படுத்துறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வேதனைகளை பத்தி, நரகத்துடைய கடுமையை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொல்றாங்க, நரகவாசிகளுடைய கண்ணீர் வெளியேறுதுல, நரகவாசிகளுடைய கண்ணீர், அவங்க வேதனைகளால வெளியேறக்கூடிய கண்ணீர், அவங்க கண் பட்டைகள் வழியா வெளியேறும்ல, அதாவது கண்ணுடைய கருவளை வர இடத்துல இருக்குல்ல அந்த கண் பட்டை, அங்கதானே அப்படியே தண்ணி கொஞ்ச நேரம் நின்றுதானே நம்மளுடைய கண்ணங்கள்ல கண்ணீர் வர்றதா இருந்தா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகவாசிகளுடைய கண் பட்டைகளில் தேங்கி இருக்கும் தண்ணீர்ல ஒரு கப்பல் ஓட்டிடலாம், அந்த அளவுக்கு அவங்க கண்ணீர்களால மூழ்கி போய் இருப்பாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ இந்த அளவுக்கு கடுமையா இருக்கக்கூடிய ஒரு இடத்தை, கஷ்டமா இருக்கக்கூடிய இடத்தை அல்லாஹ் யாருக்கு தயார்படுத்தி வச்சிருக்கான்? இந்த இடத்துல போய் தங்க போற அந்த தங்கக்கூடிய நபர்கள் யாரு? யாருக்காக அல்லாஹ் இவ்வளவு ஒரு கடுமையான நரகத்தை தயாரிச்சு வச்சிருக்கான்? அங்க எந்தெந்த மனிதர்கள்லாம் இருப்பாங்க, எந்தெந்த குணமுடைய மனிதர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை சித்தப்படுத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிறத பத்திதான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஒட்டுமொத்த தலைப்புடைய நோக்கமே என்ன தெரியுமா? தகைக்கும் உண்மை ஜஹன்னம் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த தலைப்பு கொண்டு வந்ததுடைய நோக்கமே, நரகவாசிகளுக்காக அல்லாஹ் ஒரு சில குணங்கள் சொல்லியிருப்பான், அந்த குணங்கள் நம்ம கிட்ட இருந்தா நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தானே. அல்லாஹ் இவங்க எல்லாம் நரகவாசிகள், இவங்களுக்காக தான் நான் நரகத்தை தயார்படுத்தி வச்சிருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த ஒரு மனிதரா நம்ம இருந்துடக்கூடாது. இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி, ஒரு சுய பரிசோதனை மாதிரி. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த நபரா நம்ம இருக்கோமா? நரகத்துடைய மனிதர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த மனிதர்களுடைய குணம் நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சுய பரிசோதனை தான். எப்படி ஒரு மளிகை பொருள் வாங்கிட்டு அதை பேக் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி கொடுத்த பணத்துக்கும் பொருளுக்கும் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி நமக்கு கொடுத்து அனுப்புறாங்களோ, அதே போல இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம ஒவ்வொருவரும் நம்மளை நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்க போறோம். இவ்வளவு கடுமைகளை நிறைச்சு வச்சிருக்க இந்த ஜஹன்னத்துக்குரிய குணம் நம்ம கிட்ட எதுவும் இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா அதுல இருந்து நம்ம எப்படி வெளிவரணும், அதுல இருந்து அல்லாஹ் கிட்ட நம்ம எப்படி மன்னிப்பு கேட்கணும், என்ன செஞ்சா நம்ம அதுல இருந்து விடுதலை பெறலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்போ இன்னைக்கு சுய பரிசோதனை செஞ்சிடலாமா? நம்ம கிட்ட அந்த குணங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சரி பார்த்துக்கலாமா? நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க கிளாஸ் கேட்கிற அந்த நேரத்துல, நான் வேற வேலைகள்ல எதுவும் இல்ல, நான் சும்மா உட்கார்ந்துதான் கிளாஸ் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு
பேப்பரும் ஒரு பெண்ணும் எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்பயுமே வெறும் செவி வழியா கேட்கறத விட எழுத்து வடிவுல நம்ம அதை எழுதும் போது அது இன்னும் நம்ம மனசுல ஆழமா பதியும். ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு குணமா எழுதுங்க. அது நம்ம கிட்ட இருந்தா டிக் போடுங்க. அது இல்ல அப்படின்னா அதை அடிச்சிடுங்க. அல்லாஹ் நம்மளை காப்பாத்திட்டா அதை அடிச்சிடுங்க. செய்யலாமா? யாருக்கெல்லாம் முடியுதோ, ஏற்கனவே நோட்ஸ் எடுக்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ். யாருக்கெல்லாம் முடியுதோ ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் மட்டும் எடுத்து இந்த ஒவ்வொரு குணமா எழுதிட்டே வாங்க. நரகவாசிகளுடைய குணங்களா யாருக்கு அல்லாஹ் நரகத்தை தயார்படுத்தி வச்சிருக்கேன்னு சொல்றானோ அந்த மனிதர்கள்ல நம்ம இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு துவாவோடயே நம்ம இந்த வகுப்புல போகணும் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, மறுமை நாள்ல அந்த மஹ்ஷருடைய மைதானத்துடைய மஹ்ஷர் மைதானம்லாம் தெரியும்ல, அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். அந்த மஹ்ஷர் மைதானத்துடைய அந்த திகில் எல்லாம் அப்படியே கொஞ்சம் குறையுமா. ஏன்? மஹ்ஷர் மைதானத்துல இப்ப யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லா விசாரணை முடிஞ்சிருச்சு. அவங்கவங்க சொர்க்கம் போறாங்க, நரகம் போறாங்க. அவங்களுடைய கைகள்ல பட்டோலைய வாங்குறத பொறுத்து. வலது கையில பட்டோலை வாங்கினவங்க சுவனம் போயிடுறாங்க. இடது கையில பட்டோலைய வாங்கினவங்க நரகம் போயிடுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய அமல்களுக்கு தகுந்த மாதிரி விசாரணை முடிஞ்சு கூலி கொடுக்கப்பட்டு எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க. அப்ப இப்ப எது ஃப்ரீ ஆயிடும்? மஹ்ஷர் மைதானத்துல இருக்கக்கூடிய அந்த திகில் குறையுது. எல்லாரும் அவங்கவுங்க இருப்பிடத்துக்குள்ள போய் இருக்காங்க. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு அழகா சொர்க்கத்தை சுத்தி பார்த்துட்டு ஆனந்தமா இருப்பாங்க. நரகவாசிகள் நரகத்துக்குள்ள தள்ளப்பட்டு கண்ணீரோட இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு அழைப்பு ஒண்ணு வரும். ஒரு சப்தம் ஒண்ணு வரும். யாரு கூப்பிடுவா? மலக்குமார்கள் கூப்பிடுறாங்க. சுவனவாசிகளே வாங்க, வந்து பாருங்க. நரகவாசிகளே வாங்க, வந்து பாருங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். கேட்ட உடனே சொர்க்கத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் சொர்க்கத்துடைய அந்த ஓரத்துல வந்து எட்டி பார்ப்பாங்க. என்ன நடக்குது? ஏன் மாணவர்கள் கூப்பிடுறாங்க அப்படின்னு. அதே போல நரகவாசிகளும் ஒரு இடத்துல ஒன்று கூடி எங்க இருந்து பார்த்தா தெரியுமோ அந்த மாதிரியான இடத்துல சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் ஒன்று கூடி இருந்து என்ன செய்ய போறாங்க வழக்குமார்கள்னு பார்ப்பாங்களாம். என்ன செய்வாங்க தெரியுமா யாருக்காவது? என்ன செய்வாங்க? விளக்குமார்கள் சுவனவாசிகளையும் நரகவாசிகளையும் கூப்பிட்டு சொல்லுவாங்களா, அவங்க கிட்ட ஒரு ஆடு உருவத்துல மரணம் இருக்குமா. என்ன இருக்கும்? மரணம். மரணம் ஒரு ஆட்டுடைய உருவத்துல இருக்குமா. வானவர்கள் சொல்லுவாங்க, இதுதான் உங்களுடைய மரணம். இன்றைய தினம் மரணத்திற்கு மரணம் ஏற்பட போகிறது. இனிமே உங்க யாருக்குமே மரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த அந்த பிராணி அறுத்து அதை கொன்றுவாங்க. கொன்றதின் மூலமா மரணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாம போயிருக்கு. பூமியிலதான் என்ன இருக்கு? மரணம் இருக்கு, வாழ்வு இருக்கு. மறுமையில என்ன மட்டும்தான்? வாழ்வு மட்டும்தான், மரணமே கிடையாது. இப்படி ஒரு நிகழ்வு நடந்த உடனே இத பார்த்துட்டு இருந்த சொர்க்கவாசிகளுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியா இருக்குமா. அவ்வளவுதான்டா, நமக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி அவ்வளவு திருப்தி ஆயிருவாங்களாம். இனி நம்மளை யாரும் சொர்க்கத்துல இருந்து வெளியில போக சொல்ல மாட்டாங்க. இனி ஒரு விசாரணை கிடையாது. இனி ஒரு நன்மை தீமை போய் சமர்ப்பிக்கக்கூடிய நாள் கிடையாது. இன்னையோட நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு வெறுமென இனி இன்பம் மட்டும்தான். எதை பத்தின கவலையோ பதட்டமோ தயக்கமோ எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருப்பாங்க. நரகவாசிகள் எப்படி இருப்பாங்க? வெப்பத்திலேயும் வேதனையிலையும் சுடு தண்ணிகளுக்கு மத்தியிலையும் நெருப்பு குழம்புகளுக்கு மத்தியிலையும் கடுமையான வானவர்களுக்கு மத்தியிலையும் நிக்கக்கூடிய அந்த நரகவாசிகள் இப்படி ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அவங்களுடைய நிலை என்னவா இருக்கும்? அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு கதற ஆரம்பிச்சுருவாங்க. இன்னும் ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்காதா? அவ்வளவுதானா? அல்லாஹ் என்னுடைய வாய்ப்பு எல்லாத்தையும் மூடிட்டானா? இனி எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்காதா அப்படின்னு சொல்லி நரகவாசிகள் எல்லாம் ஏங்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்க சொர்க்கத்துக்குள்ளேயும் நரகத்துக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் நடக்கும். இப்போ இப்படி ஏங்கிக்கிட்டு இருக்க இந்த நரகவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, அல்லாஹ் எப்படி இதை தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்னு பாருங்களேன். 7வது அத்தியாயத்துடைய 179வது வசனத்துல, நிச்சயமாக நாம் ஜின்களில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் அநேக நபரை நரகத்திற்கென்றே படைத்துள்ளோம். அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள்.
அவர்களுக்கு கண்கள் உண்டு, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் இறைவனின் அத்தாட்சிகளை பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு காதுகள் உண்டு, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் நற்போதனையை கேட்க மாட்டார்கள். இத்தகையோர் கால்நடைகளை போன்றவர்கள், அவற்றை விடவும் வழிகேடர்கள். இவர்கள்தான் நம் வசனங்களை அலட்சியம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நரகவாசிகளை பத்தி தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்போ மரணம் மரணத்திற்கே மரணம் ஏற்பட்டதற்கு பின்பு சுவனவாசிகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா சொர்க்கத்துக்குள்ள போகும்போது நரகவாசிகள் கண்ணீரோட இனி ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்காது அப்படிங்கிற ஏக்கத்தோட நரகத்துல தங்கி இருப்பாங்க. இந்த நரகவாசிகளுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்நாள்ல இன்னொரு வாய்ப்பு மறுக்கப்படுறது பெரிய இழப்பா இருக்கும்ல. ஏன் இந்த நரகவாசிகளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனைனா, அல்லாஹ் அவர்களை பத்தி தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், அவங்களுக்கு பூமியில அந்த இதயத்தை வச்சு அவங்க எதுவும் யோசிக்கல, அவங்க கண்களை வச்சு என்னுடைய வசனங்களை ஆராய்ஞ்சு பார்க்கல, காதுகளை வச்சு அவங்க நேர்வழி பெறல. இப்ப அவங்களுக்கு இந்த நாள் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்படி கடுமைகளா இருக்கக்கூடிய இந்த நரகம், இந்த காட்சிய எந்தெந்த மனிதர்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க நரகத்துக்குள்ள? கவலைப்படுறாங்கல்ல, மரணம் இனி வரவே வராது, நம்ம இனி இப்படியேதான் இருக்க போறோம், இன்னொரு வாய்ப்பே நமக்கு வராது அப்படின்னு சொல்லி நரகத்துடைய ஓரத்துல இருந்து கவலையோட இந்த நிகழ்வை பார்த்துட்டு இருக்க மனிதர்கள் யார் யாரு அப்படிங்கறதுதான் ஒவ்வொன்னா நம்ம பார்ப்போம். சுவனத்துல இதை பார்த்து சந்தோஷமா போயிருவாங்க. யாரு? பொறுமையாளரா இருப்பாரு, அவர் சுவனத்துல இருந்து இந்த காட்சியை பார்த்து சந்தோஷமா போவாரு. இறைவனை நினைவு கூர்ற ஒரு அடிமை பெண்ணா இருப்பாங்க, அதிகமா திக்ரு செய்யக்கூடிய அடிமை பெண்ணா இருப்பாங்க. அந்த அடிமை பெண் இந்த இந்த அறிவிப்பை கேட்ட உடனே மகிழ்ச்சியா போவாங்க. அல்லாஹுடைய பாதையில தன்னுடைய செல்வத்தை தியாகம் பண்ண ஒரு மனிதர் இருப்பாரு, அவர் இந்த அறிவிப்பை கேட்ட உடனே சந்தோஷமா போவாரு. அப்போ நரகத்துல யார் யாரெல்லாம் இந்த அறிவிப்பை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, வேடிக்கை பார்த்துட்டு கண்ணீரோட இருப்பாங்க அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொன்னா பார்க்கப்படும். அப்ப நரகத்தை பொறுத்த வரைக்கும் அதுல 2 விதமான மனிதர்கள் இருப்பாங்க. எத்தனை விதமான மனிதர்கள் இருக்காங்க? 2. ஒரு கேட்டகரி யார் அப்படின்னா, நிரந்தரமா நரகத்திலே இருந்துருவாங்க. ஒரு பிரிவினர் யாரு? நிரந்தரமாவே நரகத்துல இருந்துருவாங்க. இன்னொரு பிரிவினர் யாரு? கொஞ்ச காலம் வரைக்கும் நரகத்துல இருப்பாங்க. அந்த கொஞ்ச காலம் எது அப்படிங்கிறது நம்மளால சொல்லவே முடியாது. அல்லாஹ் நாடுனா மன்னிச்சு கூட அவரை நரகத்துல அனுப்பிச்சிருவோம். அப்ப அந்த கொஞ்ச காலம் நரகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் யாருங்கிறத பார்ப்போம். நிரந்தரமா நரகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களும் யார் யாருங்கிறத பார்ப்போம். இல்ல, முதல்ல நிரந்தரமா இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னா 2 பிரிவினர் தான். ஒண்ணு காஃபிர், இன்னொன்னு முஷ்ரிக். யார் யாரு? ஒண்ணு இறை மறுப்பாளர்கள், இன்னொருத்தவங்க இணை வைப்பாளர்கள். நிராகரிப்பாளர்களுக்கும் இந்த முஷ்ரிக்குக்கும் வித்தியாசம் இருக்கு, தெரியும் தானே? நிராகரிப்பாளர்கள்னா யாரு? அல்லாஹ் இல்லன்னு அல்லாஹுவை ஏத்துக்க மறுத்தவங்க. முஷ்ரிக்குகள், ஷிர்கு செய்யற இணை வைப்பாளர்கள் யாரு? அல்லாஹுவிற்கு நிகராக வேறு கடவுளையோ அல்லது அல்லாஹுக்கு நிகராக ஒரு மனிதனையோ இல்ல அல்லாஹுக்கு நிகராக ஒரு பொருளையோ அவர் வச்சிருந்தாரு அப்படின்னா அவரு நிரந்தரமா நரகத்துல இருப்பாரு. காஃபிர் நமக்கு தெரியும், அவங்க இறை நம்பிக்கை கொண்ட யாரும் இந்த லிஸ்ட்ல வரவே மாட்டாங்க. ஆனா முஷ்ரிக்ல யாரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? முஷ்ரிக்ல யாரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? தன்னை முஹ்மீன்னு சொல்லிட்டு இருக்க அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட எத்தனையோ முஹ்மீன்கள் இந்த கேட்டகரியில வருவாங்க, முஷ்ரிக்ல வருவாங்க. அது எப்படி நம்ம வர முடியும்? அல்லாஹுவை மட்டும் வணங்காம அல்லாஹுக்கு நிகரா அல்லாஹுடைய ஆற்றல் எல்லாம் இந்த மனிதருக்கும் இருக்கு, இந்த இடத்துல அடக்கம் பண்ணிருக்க இந்த அவுலியாவுக்கும் இருக்கு, இந்த அவுலியா எனக்காக அல்லாஹ் கிட்ட பரிந்து பேசுவாரு அப்படின்னு யாரெல்லாம் அல்லாஹுடைய குணங்களை சக மனிதர்கள் கிட்டயோ இல்ல ஒரு பொருள் கிட்டயோ பங்கிட்டு கொடுக்குறாங்களோ அந்த மனிதர்கள் நிரந்தரமான நரகவாசிகள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றா, என் அடியான் என்கிட்ட கேட்டா நான் உடனே கொடுக்குறேன். தூதரே, என்னுடைய அடியான் உங்ககிட்ட வந்து என்னை பத்தி கேட்பான், கேட்கும் போது சொல்லுங்க நான் அவனுடைய பிடரி நரம்பை விட சமீபமா இருக்கேன்னு சொல்லுங்க. இவ்வளவு சமீபமா இருக்க நம்மளுடைய இறைவன் கிட்ட பேசுறதுக்கு நமக்கு இடையில யாராவது தேவையா? இடையில யாராவது தேவையா? நீ எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும், நீ வானம் முட்டும் அளவுக்கு உன்னுடைய பாவத்துடைய அளவு இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து மன்னிச்சிரு ரப்பே அப்படின்னு நீ கேட்டேன்னா நான் உன்னை மன்னிச்சிடுறேன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ரப்புக்கும் நம்மளுக்கும் இடையே யாராவது தேவையா? நமக்காக பரிந்து பேச வேறு நபர் தேவையா?
நம்மளுடைய தேவைகளை, நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் கிட்ட நம்மளை விட வேற யார் உருக்கமா போய் சொல்லிட முடியும்? என்னுடைய தேவைய எனக்கு எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி உங்களால கேட்க முடியுமா அல்லாஹ் கிட்ட? எனக்காக நீங்க ஒரு வார்த்தை வேணா துவா செய்யணும், யா அல்லாஹ் உங்களுடைய வேதனையை லேசாக்கு. நான் கேட்டா எப்படி இருக்கும்? எனக்கு எப்படிலாம் வேதனையா இருக்குன்னு நான் என் ரப்பு கிட்ட சொல்லுவேன். யா அல்லாஹ் எனக்கு இப்படிலாம் எனக்கு கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் எனக்கு குறைச்சு வைன்னு நான் கேட்பேன். அப்போ ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் இடையே யாருமே தேவையில்லை. அப்படி யார் இன்னொரு மனிதர்களை கொண்டு வந்து வைக்கிறாங்களோ அந்த மனிதர்கள் நிரந்தரமாக நரகத்துல தங்கிடுவாங்க. ஷிர்கு செய்யக்கூடியவங்க, ஷிர்கு நம்ம நிறைய வகையில பார்த்திருக்கோம். சின்ன ஷிர்கு, பெரிய ஷிர்கு, மந்திரிச்சு தாயத்துகள் போடுறது. நீங்க இதெல்லாம் அறிவுபூர்வமாவே யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் நம்ம ரப்பு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அவனுடைய பார்வையில? நான் இந்த அகிலங்கள் எல்லாத்தையும் படைச்சு ஆட்சி செய்யறேன், இந்த அகிலங்கள் எல்லாத்தையும் படைச்சு நான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கேன். நீ உன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கருப்பு கலர் கயிறை ஒரு கையில கட்டுற அப்படின்னா அது அல்லாஹ்வுக்கு எப்படி இருக்கும்? அப்ப நீ என்னுடைய ஆற்றலை குறை சொல்றியான்னு ரப்பு நினைக்க மாட்டானா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தெளிவா சொல்றான், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு நிகராக ஒரு பொருளை வைக்கிறாங்களோ அவங்க நிரந்தரமான நரகத்துல தங்கிடுவாங்க. நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த யார் யார் இந்த மனிதர்கள் அப்படிங்கிறத பாயிண்ட் போட்டு எழுதிட்டே வாங்க. அந்த குணம் நம்ம கிட்ட இருந்தா டிக் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நல்லா வேகமா அடிச்சு விட்டுருங்க. நல்லா நம்ம அந்த குணத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துறோம். நம்ம அந்த குணத்தால நம்ம நரகவாசிகளா அல்லாஹ் நம்மளை பார்க்க மாட்டான், அடிச்சிடலாம். இப்ப முதல்ல என்ன பார்த்திருக்கோம்? முஷ்ரிக். நம்ம அல்லாஹ்வுக்கு நிகரா யாரையாவது வச்சிருக்கோமா? அல்லாஹ் கிட்ட கேட்கிற மாதிரியே வேற யார்கிட்டயாவது நம்மளுடைய தேவைகளை போய் கேட்கிறோமா? அப்படி கேட்கக்கூடிய மனிதரா இருந்தா அவர் நிரந்தரமா நரகத்துல தங்கிடுவாரு. ரெண்டாவது கேட்டகரி யாரு இந்த நிரந்தரமா தங்க போறதுல யாரு அப்படின்னா காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள். நரகத்துல நிரந்தரமாவே தங்கிடுவாங்க, அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. இறை நிராகரிப்பாளர்கள்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சது அவ்வளவுதான், அவங்க காஃபீர், அல்லாஹ்வை ஏத்துக்கல அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல இந்த நிராகரிப்ப பல வகையா சொல்றான். ஓ, இப்படிலாம் நிராகரிப்பு செய்வாங்களா? ஓ, இப்படிலாம் அல்லாஹ் நிராகரிப்பை பாக்குறானா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற அளவு அல்லாஹ் இந்த நிராகரிப்பை பத்தி தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அதுல முதலாவது எப்படிப்பட்ட நிராகரிப்புனா, பெருமையின் காரணமாக நிராகரிச்ச மக்கள் நிரந்தரமாக நரகத்துல இருப்பாங்க. எதனால? பெருமையின் காரணமாக அல்லாஹுவை நிராகரித்த மக்கள் நிரந்தரமாக நரகத்துல இருப்பாங்க. யாராவது உங்களுக்கு ஞாபகம் வராங்களா? பெருமையின் காரணமாக அல்லாஹுவை நிராகரிச்சு நரகத்துக்கு போனது யாரு? எல்லாத்துக்கும் சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச வரலாறுல இருக்க ஒரு ஆள் தான். ஆரம்ப ஆரம்ப வரலாறு, ஃபர்ஸ்ட் வரலாறு. சிரோன் ஆரம்பம்லாம் சொல்றீங்க, ஆரம்பத்துல ஒரு ஆள் பெருமை அடிச்சாரு, இப்லீஸ். ஷைத்தான்னா என்ன செஞ்சா? முதல்ல பெருமையின் காரணமாக இணை வைத்தான். ஓ, அல்லாஹ் இதை பத்தி தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 39வது அத்தியாயத்துல 60வது வசனத்துல சொல்றான், அல்லாஹ்வின் மீது பொய்யுரைத்தார்களே அவர்களுடைய முகங்கள் மறுமை நாளில் கருத்து போய் விடுவதை நீர் காண்பீர். பெருமை அடிப்பவர்களின் தங்கும் இடம் நரகில் இருக்கின்றதல்லவா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறார். அப்போ நிராகரிப்பு, அந்த நிராகரிப்புடைய அடிப்படை பெருமையா இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த மனிதர்கள் நிரந்தரமா நரகத்துல தங்கிடுவாங்க. ரெண்டாவது அல்லாஹ் சொல்லும் போது தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், எப்படிப்பட்ட ஒரு நிராகரிப்பை சொல்றான் அப்படின்னா, அவங்களுடைய அகம்பாவம், ஆணவம். யாரெல்லாம் அகம்பாவத்திற்காகவும் ஆணவத்திற்காகவும் அல்லாஹுவை நிராகரித்தார்களோ அந்த மனிதர்களும் என்ன செஞ்சிருவாங்களாம்? நரகத்துல நிரந்தரமாக தங்குவாங்க. யாரு அகம்பாவம் ஆணவத்துக்கு உதாரணமா யார சொல்லலாம்? ஃபிரௌன சொல்லலாம். அவனுக்கு தெரியும், ஆனாலும் என்கிட்ட இவ்வளவு இருக்கு அகம்பாவம், நான் இறைவனையே நான் என்ன செய்வேன், போய் பார்ப்பேன் அப்படிங்கிற அளவு, என்ன நீங்க இறைவன் சொல்லுங்கன்ற அளவுக்கு அகம்பாவம். அப்ப அகம்பாவத்தின் காரணமாக நிராகரிப்புல இருந்து ஆமா, அகம்பாவத்துடைய காரணத்தினால நிராகரிப்பு செஞ்ச மனிதர்களும் நரகத்துல நிரந்தரமா தங்கிடுவாங்க. இத பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 13வது அத்தியாயத்துடைய 18வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், எப்படிப்பட்ட நிராகரிப்பை பத்தி அல்லாஹ் பேசுறான்னு பாருங்களேன். முனாஃபிக்கான நிராகரிப்பு, முனாஃபிக் தன்மையோட உள்ள நிராகரிப்பு.
முன்ன பார்க்கும்போது நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க முஸ்லிம்கள் முஸ்லிம்கள்னு. ஆனா மறைமுகமா நமக்கு எதிரான விஷயங்களை தான் செய்வாங்க, அல்லாஹ்வுக்கு எதிராக தான் இருப்பாங்க. இவர் யாரு? இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. முனாஃபிக் தன்மையோடு அல்லாஹ்வை நிராகரிச்ச மனிதன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல வாழ்ந்தவர். ரசூலுல்லாஹ் நயவஞ்சகனுடைய தலைவன் இவர் அடையாளப்படுத்துறாங்க. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அப்படிங்கிற மனிதன், மதீனால இருந்த மனிதன். அவன் என்னன்னா முனாஃபிக் தன்மையோட நிராகரிச்சான் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியல. அதை மறைச்சு மறைமுகமா உள்ள ஒண்ண வச்சு புறம் ஒன்று வச்சு அல்லாஹ்வை நிராகரிச்சான். அடுத்து என்ன நிராகரிப்பை பத்தி அல்லாஹ் பேசுறான்னு பாருங்களேன். மறுமையை நிராகரித்த மனிதர்கள். நிராகரிப்புல இன்னொரு வகை என்னவா? மறுமையை நிராகரிக்கிறது. திருமணம் எழுப்பப்படுவோமான்னு சந்தேகத்தோட இந்த மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்து என்ன நிராகரிச்சாங்கல்ல, இன்னைக்கு அவங்களுடைய நிலையை பாருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அது 13வது அத்தியாயத்துடைய 5வது வசனம். 13வது அத்தியாயத்துடைய 5வது வசனம். அடுத்து, அல்லாஹ்வின் கட்டளையை பலவீனத்தின் காரணத்தால் நிராகரித்த மனிதர்கள். இதுல நம்ம இருக்கோமா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். பெருமையாலேயோ, ஆணவம் அகம்பாவத்தாலேயோ, முனாஃபிக் தன்மையாலேயோ, மறுமையை மறுத்தோ வாழக்கூடிய மக்களா அல்லாஹ் நம்மளை யாரையும் வைக்கல. அல்லாஹ் நம்மளை கடைசி வரைக்கும் பாதுகாக்கணும். ஆனா அல்லாஹுடைய கட்டளையை பின்பற்றுவதில் பலகீனமாக இருந்து அல்லாஹ்வை நிராகரிக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். இத பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துடைய 97வது வசனத்தில் சொல்றான். அல்லாஹ்வின் ஆணையை நிறைவேற்றாது எவர் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்களோ அவர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் பூமியில் கொடுமையை எதிர்க்க முடியாத பலவீனர்களாக இருந்தோம் என்று கூறுவார்கள். அல்லாஹுவின் பூமி விசாலமானதாக இல்லையா? அதில் நீங்கள் ஹிஜ்ரத் செய்திருக்க கூடாதா என அவர்கள், அதாவது வானவர்கள் கேட்பார்கள். எனவே இத்தகையோர் ஒதுங்குமிடம் நரகம்தான். இப்ப இந்த மனிதர்கள் யாரு? கொஞ்சம் வித்தியாசமான பிரிவா இருக்காங்களே. இவங்களுடைய உயிரை கைப்பற்ற வரும்போது மலக்குமார்கள் கேட்பாங்க, நீங்க பூமியில எப்படிப்பா வாழ்ந்துட்டு இருந்தீங்க? நாங்க அல்லாஹ்வை தான் நம்பிக்கை கொண்டோம், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன்றதை நாங்க நம்பினோம். ஆனா எங்களால அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன செய்ய முடியல, பின்பற்றவே முடியல. நாங்க பலகீனமான மனிதர்களா இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மலக்குமார்கள் கேட்பாங்களா, நீ வாழ்ந்த அந்த ஒரு இடம் மட்டும்தானா பூமி? அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது இல்லையா? நீ ஏன் நீ ஏன் ஒரு வட்டத்துக்குள்ளேயே போட்டு சுருக்கி வாழ்ந்த? இங்க இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஈமான் பாதிக்கப்படும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ ஏன் அங்க இருந்து வெளியேறல? இந்த மனிதரோட நான் பயணிக்கிற வரைக்கும் என்னால இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்ற முடியாது, அல்லாஹ் விரும்புற குணங்களோட என்னால வாழ முடியாதுன்னு தெரிஞ்சதற்கு பின்பும் நீ ஏன் அந்த இடத்தை விட்டு வெளியேறல? வழக்குமார்கள் கேக்குறாங்கல்ல, இறைவனுடைய பூமி விசாலமானதா இல்லையா? நீங்க ஏன் ஹிஜ்ரத் செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் கேட்டுட்டு, இந்த மனிதர்களுடைய தங்குமிடம் நரகம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். பலஸ்தீன்ல எப்படி அவங்க அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியலைன்னாலும் அதுக்கு எதிராக எப்படி போராடுறாங்க. இப்ப இந்த மனிதர்கள்லாம் அல்லாஹுடைய பார்வையில எவ்வளவு உயர்ந்த நபர்களா இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இது ஒரு வகையான நிராகரிப்பு. பலவீனத்தின் காரணமா அல்லாஹ் இல்லைன்னு நிராகரிக்கிறது இல்ல, பலவீனத்தின் காரணமா அல்லாஹுடைய கட்டளைகளை நிராகரிக்கிறது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், என்னுடைய தூதருக்கு கட்டுப்படாமல் நிராகரிப்பவர்களுக்கு நிரந்தர நரகம்னு சொல்றான். 33வது அத்தியாயத்துடைய 66வது வசனம். 33ல 66. அடுத்து அல்லாஹ் சொல்றான், சோம்பலின் காரணமாக நிராகரிப்பவர்கள் இருக்காங்க, அவங்களும் நரகத்தில் நிரந்தரமா தங்கிடுவாங்க. சோம்பலின் காரணம்னா என்ன? தெரியும் அல்லாஹ் இறைவன் தெரியும், ஆனா எதையும் தேடி பயணிச்சு ஆராய்ஞ்சு அறிஞ்சு தெளிவு பெற்று இஸ்லாத்துக்கு வர்றது கிடையாது. முஸ்லிம்னு இருப்பாங்க ஒரு சிலர், ஆனா அதுக்கான எந்த அடையாளமும் அவங்க கிட்ட நம்ம பார்க்க முடியாது, பெயரை தவிர. இவங்கெல்லாம் எதனால நிராகரிப்புக்குள்ள போறாங்க? சோம்பல். எதுவுமே செய்யாம நிராகரிப்புக்கு போயிடுவாங்க. இத்தனை வகையான நிராகரிக்கக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி, இவங்க எல்லாமே நிரந்தரமான நரகத்துல இருக்கக்கூடியவங்க. இந்த ஒவ்வொரு பட்டியல்லையும் இதுல எத்தனை குணாதிசயம் நம்ம கிட்ட இருந்துச்சு. ஏதாவது எதுவுமே இல்லை அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். ஏதாவது ஒண்ணுல ஒரு கால்வாசி இல்ல ஒரு புள்ளி எனக்கு இது இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னாலும் நம்ம அதை மாத்திக்கக்கூடிய மனிதர்களா இருக்கும். அடுத்து பாருங்க,
இஸ்லாம் அவங்க சொல்றாங்க, கடுகளவு ஈமான் இருந்தால் கூட, ஒரு மனிதனுடைய மனதுல கடுகளவு ஈமான் இருந்தா கூட அந்த மனிதர் நரகத்துக்கு செல்ல மாட்டாரு. நரகத்துக்கு செல்ல மாட்டாரு. அப்ப அது நிரந்தரமா தங்கிட்டு இருக்க இந்த மனிதர்களுக்கு எல்லாமே அல்லாஹ் மேல அந்த நம்பிக்கையே இல்லாம வாழ்ந்த மனிதன். இவங்களுக்கு நிரந்தர நரகம் அப்படிங்கறத கேட்கும் போது நமக்கு அது ரொம்ப பாரமா தெரியுது. அல்லாஹ் கருணையாளன் தானே, அர் ரஹ்மான் தானே, அர் ரஹீம் தானே, அல்லாஹ் மன்னிக்கலாம்ல, அல்லாஹ் அல் கஃபூர் இல்லையா, மன்னிக்கலாம்ல. ஏன் அல்லாஹ் இவ்வளவு கடினமா இவங்களுக்கு மட்டும் நிரந்தர நரகத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு தோணலாம். ஆனா இதை நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பூமியில வாழும்போது இறைவனை பத்தி கண்டுக்காம வாழ்ந்த இந்த மக்களை மறுமையில மட்டும் அல்லாஹ் பார்த்து கவனிச்சு கூலி கொடுக்கணும்னு நினைக்கிறது எந்த வகையிலயாவது நியாயமா இருக்கு? அதனாலதான் இவங்க நரகத்துல எவ்வளவு கதறி கூச்சலிட்டு அழுது கெஞ்சி புலம்புனாலும் அல்லாஹ் சொல்றான், என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற ஒரே வார்த்தையோட முடிச்சிடும். நேத்து நம்ம பார்த்தோம்ல, நரகவாசிகளோட உரையாடல் எப்படி இருக்கும். அப்ப அவங்க அல்லாஹ் கிட்ட என்ன கேட்பாங்க, ஒரு வாய்ப்பு குடிரப்பே, அந்த ஒரு வாய்ப்புல நாங்க ஏதாவது அநியாயம் செஞ்சோம்னு வச்சுக்கவே, நீ எங்களை நரகத்துல போட்டுரு. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்லுவான், ஒரே ஒரு ரிப்ளை, பேசாதீங்க, வாய முடியுங்க. இன்னைக்கு நீங்க என்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கறத அல்லாஹ் தெளிவா சொல்லிடும். அல்லாவுக்கு இந்த கோபம் வர்றது நியாயம் தானே. பூமியில வாழும்போது இறைவனை மறந்து வாழ்ந்த இந்த மக்களுக்கு மறுமையில் மட்டும் அல்லாஹ் கண்ணியம் கொடுக்கணும், கருணையை காட்டணும், மதிப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயமான ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நரகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள்ல ஒரு சில பேரை அல்லாஹ் பயன்படுத்தி சொல்றோம். பேராவே இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு குரூப், நிரந்தரமா நரகத்துல இருக்கக்கூடிய ஒரு குரூப் மக்கள். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, எல்லாம் நிரந்தரமா இவங்கெல்லாம் நரகத்துல இருப்பாங்கன்னு பேரோட அடையாளப்படுத்தின மக்கள். யாராவது தெரியுமா பேரோட அல்லாஹ் சொல்றது இவங்க நரகம் தான் அப்படின்னு சொல்றது? முதல்ல இப்லீஸ். அல்லாஹ் சூரா சாதுடைய 72ல இருந்து 85வது வசனம் வரைக்கும் உள்ள உரையாடல், இப்லீஸுக்கும் அல்லாவுக்கும் உள்ள உரையாடல்ல அல்லாஹ் சொல்லுவான், உன்னை நான் நரகத்துல கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்ப இப்லீஸுடைய பேரையே அல்லாஹ் டைரக்டா பயன்படுத்துறான். ரெண்டாவது யார் அப்படின்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியும். அல்லாஹ் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே இறை நிராகரிப்பாளர்களுக்கு உதாரணமா சூரா தஹ்ரீம்ல சொல்லி காட்டுறான். அடுத்தது அபுலஹபுடைய மனைவியும். வேற அல்லாஹ் ஃபிரௌனையும் வெளிப்படையா தன்னுடைய திருமறை குரான்ல 11வது அத்தியாயத்துடைய 98வது வசனத்துல சொல்லும் போது சொல்றான், ஃபிரௌன் தன்னுடைய கூட்டத்தை வழிநடத்தி செல்வான். ஃபிரௌன் நரகத்துக்கு போவான், அதுக்கப்புறம் அவனுடைய கூட்டத்தார் போவாங்க அப்படின்னு சொல்லி. சரி, அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது நரகத்துல இருந்து நிரந்தரமா தங்கக்கூடிய மனிதர்கள் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து இப்ப என்ன பார்க்க போறோம், கொஞ்ச காலம் மட்டும் நரகத்துல இருக்க போறது யார்? அந்த கொஞ்ச காலம் எது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த கொஞ்ச காலம் எது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது ஒரு நாளா இருக்கலாம், இல்ல ஒரு அரை மணி நேரமா இருக்கலாம், இல்ல கொஞ்ச நேரமா இருக்கலாம். அல்லாஹ் அந்த மனிதருடைய ஏதோ ஒரு அமலை ஏத்துக்கிட்டு அவரை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பலாம், இல்ல பல வருடங்களா இருக்கலாம், எவ்வளவு நாளா வேணாலும் இருக்கலாம். எப்படி இதை நீங்க சொல்றீங்க, கொஞ்ச நாள் நரகத்துல இருந்து அவங்களை விடுதலை பண்ணிடுவாங்களான்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு நபிமொழி அடிப்படையா வச்சுதான் சொல்றேன். கடுகளவு ஈமான் இருந்தா கூட அவர் எங்க இருக்க மாட்டாரு, நரகத்துல நுழைய மாட்டாருன்னு அர்த்தம் இல்ல, நரகத்துல தங்கிர மாட்டார், அப்படியே நரகவாசியா அவர் மாறிட மாட்டார். அப்போ இந்த நபிமொழி அடிப்படையா வச்சுதான் கொஞ்சோண்டு ஈமான் இருந்தா கூட அவர் செஞ்ச தவறுகளுக்காக அவர் நரகத்துல தண்டனைகள் அனுபவிக்கப்பட்டுட்டு திரும்ப எங்க போயிருவாரு, சுவனத்துக்கு போவாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி யாரு அப்படிங்கிறத பார்ப்போமா. முதலாவதா யார் கொஞ்ச நாள் நரகத்துல இருக்கக்கூடிய கேட்டகரியில வருவாங்கன்னா, பெருமை. யாரெல்லாம் இறை நம்பிக்கையாளராக இருந்து பெருமை கொள்கிறார்களோ இந்த கேட்டகரி ஃபுல்லா, இந்த பாவம் ஃபுல்லா நீங்க யாருக்கு நீங்க மனசுல பிக்சரைஸ் பண்ணிக்கணும்னா, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டுட்டு இந்த பாவம் செய்யறாங்க. இறை நிராகரிப்பாளர்களுக்கு இந்த பாவம்லாம் எதுலையுமே அடங்காது. அவங்களோட முதல் பாவம் இறை நிராகரிப்பு, அதுவே உங்களுக்கு நிரந்தர நரகம். ஒரு இறை நம்பிக்கையாளருக்கெல்லாம் இந்த கேட்டகரி பொருந்தும். அப்ப முதலாவது கொஞ்ச காலம் மட்டும் நரகத்துல தங்க போற மனிதர் யார் வருவாங்க அப்படின்னா, பெருமை. விசுவாசம் சொல்றாங்கல்ல, கடுகளவு பெருமை இருந்தாலும் அந்த மனிதர் சுவனம் செல்ல முடியாது. நரகவாசிகளுடைய குணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பெருமையை அடையாளப்படுத்துறாங்க.
எதெல்லாம் தெரியுமா நரகவாசிகளுடைய குணம்னு சொல்றாங்க? கடினமான இதயம், கஞ்சத்தனம், பெருமை. இது மூணுமே நரகவாசிகள் கிட்ட இருக்கிற ஒரு குணம். நம்ம கிட்ட பெருமை இருந்தது அப்படின்னா நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த குணம் நமக்கு தடையா இருக்கும். எவ்வளவு நாள் இந்த குணம் நம்மள நரகத்துல வச்சிருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நமக்கு உறுதியா தெரியாது. முதலாவது, கொஞ்ச காலம் நரகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கேட்டகரியில வர்றது பெருமை கொண்ட மனிதர், பூமியில பெருமையோட வாழ்ந்த மனிதர். ஏன் இந்த பெருமைக்கு அல்லாஹ் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஏன்னா பெருமை அல்லாஹ் யாருக்குரியதுன்னு சொல்றான். எனக்குரியது, எனக்குரியது, என்னுடைய பண்பு அது நம்ம சொல்றோம். ரெண்டாவது, யார் இந்த கொஞ்ச காலம் நரகத்துல தங்கி இருக்கக்கூடிய லிஸ்ட்ல வராங்க அப்படின்னா ஆணவம் உடையவர், இறை நம்பிக்கை கொண்டு ஆணவத்துல இருக்கிறோம். இறை நம்பிக்கையோடு ஆணவத்துல இருக்கும். என்னாலதான் எல்லாம் முடியும், என்னாலதான் இது செய்ய முடியும், நான் மட்டும்தான் சரியா இருக்கேன், இவங்க யாருமே சரியில்லை. பெருமையும் ஆணவமும் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதுதான். ஆணவமே எப்போ வரும்னா பெருமை வரும்போதுதான் வரும். நான் தான் பெஸ்ட், எனக்கு கீழே தான் எல்லாம், இவங்க எல்லாம் தாழ்வானவங்க நினைக்கும் போது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆணவ குணமும் வந்துடும். இறை நம்பிக்கை கொண்டு பெருமையும் ஆணவமும் உடைய மக்கள் நரகத்துல தங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்ததா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபிமொழியில சொல்றாங்க, 5 நரகவாசிகளை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. 5 நரகவாசிகள். அதுல முதலாவது யார் அப்படின்னா நம்பிக்கையில் பலவீனமானவர். நம்பிக்கையில் எப்படிப்பட்டவர்? பலவீனமானவர். அவர் முஸ்லிமா தான் இருப்பாரு, ஆனா அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார். இதை ஏன் நீங்க செஞ்சீங்க? இல்ல எங்க வீட்டுல எல்லாரும் செஞ்சாங்க, வேற வழி இல்லாதனால நானும் செஞ்சுட்டேன். அல்லாஹ்வுக்கு தெரியுமே வட்டி வாங்கக்கூடாது, இல்ல வரதட்சணைகள் வாங்கி திருமணம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம்னு உங்களுக்கு தெரியுமே, ஏன் செஞ்சீங்க? இல்ல என்னால அதை தவிர்க்க முடியல, இவங்கெல்லாம் செஞ்சதால நானும் செஞ்சுட்டேன். அப்போ இந்த இறை நம்பிக்கையாளருடைய மனம் எந்த அளவுக்கு பலவீனமா இருக்குன்னா, நம்ம எந்த இடத்துல வாழ்றோமோ அந்த இடத்துல உள்ள மக்களுக்கு தகுந்த மாதிரியே நம்மளும் வாழ்ந்துருவோம்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கதான் இந்த நரகவாசிகள்லாம். ரசூலுல்லாஹ் சொன்ன 5 நரகவாசிகள்ல முதல் லிஸ்ட்ல வர்றாங்க. பிறர் அப்படியே பின்பற்று. பிற மத கலாச்சாரங்களை நம்ம இன்னைக்கு எவ்வளவு ஈஸியா ஃபாலோ பண்றோம், எவ்வளவு ஈஸியா ஃபாலோ பண்றோம். நான் அங்கதான் இருக்கேன், அந்த சூழல்ல தான் நான் இருக்கேன், என்னால இதை தவிர்க்க முடியல அப்படிங்கிறதுக்காகவே எவ்வளவு பாவத்தை நம்ம செய்யறோம். இப்படி நம்பிக்கையில பலகீனமா இருந்து மற்ற சமூகத்தை செய்யறது போலயே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பிறர் செய்யற பாவத்தை போலவே நம்மளும் பாவம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ரசூலுல்லாஹ் இந்த குணம் நரகவாசியுடைய குணம். இந்த மனிதர் நரகத்தில் இருப்பாருன்னு அடையாளம். ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த 5வதுல 2வது யார் அப்படின்னா நம்பிக்கை மோசடி செய்பவர், ஏமாற்றுபவர். நம்பிக்கை மோசடி செய்பவர், ஏமாற்றுபவர். நம்பிக்கை மோசடினா பொருள் மோசடி மட்டும் இல்ல, எல்லா விதமான மோசடியும் இதுல வரும். வார்த்தையை கொடுத்துட்டு வார்த்தையை காப்பாத்தாம இருக்கிறது, ஒரு நம்பகமான நான் இப்படி இருக்கிறேன்னு ஒரு நம்பகமான விஷயத்த சொல்லி அதை காப்பாத்தாம இருக்கிறது, பொருளை கொடுத்துட்டு இல்ல அந்த பொருளை நமக்கு மோசடி பண்ணி கொடுக்கறது, இந்த இவ்வளவு ரூபாய்க்கு உள்ள பொருளை ரொம்ப அதிக விலை கொடுத்து நம்மகிட்ட கொடுத்து ஏமாத்துறது, இதை எல்லாமே இந்த நம்பிக்கை மோசடி ஏமாற்றத்துல வந்துடும். சொல்றாங்கல்ல, மோசடியால் சாப்பிடுகிறவன் நரகில் நுழைவான். தன்னுடைய சகோதரனை மோசம் செஞ்சு அதுல சாப்பிடக்கூடிய மனிதன் எங்க போவானா? நரகில் நுழைவான். அப்ப மோசடி செய்யறது நரகவாசியுடைய குணம். நரகவாசியில ஒருத்தரா அவன் இருப்பான். அடுத்தது, பேராசை கொள்ளும் மனிதன் நரகத்தில் இருப்பான். ஆசைப்படுறது ஒரு தப்பா? ஆசைப்படுறது தப்பா? ஏன் ஆசை நரகத்துல கொண்டு போய் விடுது? பேராசை ஏன் நரகத்துல கொண்டு போய் விடுது? அதிகம் நம்ம அன்பு வைக்க வேண்டியது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். யார் மேல நம்ம ரொம்ப அதிகமா அன்பு வைக்கணும்? அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வை மட்டும்தான் நம்ம முதன்மைப்படுத்தணும். அதை விட்டுட்டு வேற ஒரு பொருள்கள் மேல நம்மளுடைய நாட்டத்தை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை அடையிறதுக்காக நம்மளுடைய குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஒரு பொருள் மேல அவன் அதீத அன்பு வச்சுட்டான், அதை அடையணும்னு நினைச்சிட்டான், ஆசை அடிப்படை ஆசையா இருந்தது இப்ப ஒரு பேராசையா மாறிடுச்சு அப்படின்னா அந்த பொருளை அடையிறதுக்காக இப்ப இந்த மனிதன் என்னன்னாலும் செய்யும். பொய் பேசுவான், மாத்தி பேசுவான், அவதூறு சொல்ல ஆரம்பிப்பான், அந்த விஷயம் அடையணுங்கிறதுக்காக. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பேராசை கொள்ளும் மனிதன் நரகவாசி, நரகத்துல இருப்பான். அதே போல கஞ்சனும் நரகத்துல இருப்பான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனக்கு மட்டும்
சுயநலம் சொர்க்கத்துல இல்லவே இல்லை. சுயநலத்தோட வாழ்ந்த மனிதர்களுக்கு சொர்க்கத்துல இடமே இல்லை. அவங்கெல்லாம் எங்கதான் போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். ஏன்னா சொர்க்கத்துல இருக்க எல்லாமே அவங்க தியாகம் பண்ண மனிதர்கள், எல்லாத்தையும் அல்லாஹுக்காகவும் சக மனிதர்களுக்காகவும் தியாகம் பண்ண மனிதர்கள். அப்ப கஞ்சத்தனம் எங்க இருக்க ஒரு குணம் அப்படின்னா நரகவாசியுடைய ஒரு குணம். அடுத்தது ரசூலுல்லா நரகவாசியுடைய தன்மை, இவர் நரகவாசின்னு யாரை பார்த்து சொல்றாங்கன்னா, யாருடைய நாவின் மூலம் பிறர் பாதுகாக்கப்படலையோ, கெட்ட வார்த்தைகள் பேசுற மனிதன், சபிக்கிற மனிதன், ஒப்பாரி வைக்கக்கூடிய மனிதன், தீய பேச்சுகளை பேசக்கூடிய மனிதன், இந்த யாருக்குமே சொர்க்கத்துல இடம் இல்லை. இவங்க எல்லாம் எங்க சேர்ந்தவங்க? நரகவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்ததா நரகவாசிகளுடைய பிரிவுல கொஞ்ச நாள் தங்குறவங்கள யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, நாளை மறுமையில எத்தனை பிரிவுகளா என்னுடைய உம்மத் இருப்பாங்க? 72 பிரிவுகள் இருப்பாங்க. அதுல ஒரு பிரிவினர் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. மீதி எல்லாரும் எங்க போகக்கூடியவங்க? நரகத்துக்கு போகக்கூடியவங்க. அந்த 72 பிரிவுல கொள்கைகள்ல மாற்றம் இருக்காது. அல்லாஹ்வை நம்புறதுலயோ தூதரை நம்புறதுலயோ மாற்றம் இருக்காது. அதை தாண்டி சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கும்ல. இப்ப நம்மளை சுத்தி எத்தனை ஜமாத் பாக்குறோம், எவ்வளவு பிரிவுகள் பாக்குறோம். அப்ப அப்படி பிரிவினையா இருந்த மக்கள், பிரிவு பிரிவா இருந்தவங்க எல்லாமே கொஞ்ச நாள் அவங்களுடைய தவறான புரிதலோ இல்ல இதுக்காகவோ நரகத்துல இருந்துட்டு மீண்டும் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்றது சொல்லப்படும். அடுத்து பாருங்களேன், யார் நரகத்துல இருப்பாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பொய்யுரைத்த மனிதன், ரசூல்லா சொல்லாததை சொன்ன மனிதன், ரசூல்லா செய்யாததை செஞ்ச மனிதன். சுராசன் சொல்றாங்கல்ல, யார் என் மீது பொய்யுரைக்கின்றானோ அவன் நரகில் நுழைவான். ரசூல்லா காட்டித்தராத விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு மார்க்கமா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய இருப்பிடம் எங்க? நரகம்தான். நம்மளுக்கு எதை நினைச்சு நம்ம ஆறுதல் பற்றக்கூடாது. இவங்க எல்லாம் கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப சொர்க்கம் போறவங்க தானே. நரகத்துடைய கடுமைகளை பார்த்துமே கொஞ்ச நாளாவது அதுல இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளாவது இருக்க முடியுமா? இல்ல ஒரு அரை நேரமாவது இருக்க முடியுமா? ஓ, யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது பொய் சொல்றாங்களோ, அவங்க சொல்லாததை சொல்லி புதிய புதிய வழிமுறைகளை ஏற்படுத்துறாங்களோ, இந்த மனிதர்கள் எல்லாமே நரகத்துடைய மனிதர்கள் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, யார் நரகவாசினா, கொலை செய்யக்கூடிய மனிதன் நரகவாசி. கொலை அப்படிங்கிறது பெரும் பாவங்கள்ல ஒண்ணு. நபிசுல்லாஹு சொல்றாங்க, நம்பிக்கையாளரை வேண்டுமென்றே யார் கொலை செய்கின்றானோ அவன் நரகில் நுழைவான். நம்பிக்கையாளர்களை மட்டும் இல்ல, இந்த பூமியில ஒரு உயிரை நம்ம அநியாயமா கொலை செஞ்சோம் அப்படின்னா அந்த மனிதர் நரகவாசின்னு சொல்றாங்க. அடுத்தது நரகவாசி யாருன்னு பாருங்களேன், கடுமையான மனிதன் நரகவாசி. இந்த பூமியில பலர் என்ன நினைச்சிட்டு வாழ்றாங்க? கடுமையா இருக்கிறது தான் ஒரு அந்தஸ்து. நம்ம அப்படி ஈஸியா யார்கிட்டயும் இறங்கி சிரிச்சு பேசிடக்கூடாது. யார்கிட்டயும் நம்ம ஈஸியா பழகுற விதத்துல இருந்துடக்கூடாது. நம்ம ஒரு படி மேலதான் இருக்கணும், கடுமையாதான் இருக்கணும், நம்ம எல்லா விஷயத்திலையும் ஸ்ட்ரிக்டா தான் நடந்துக்கணும். அது ஒரு இடத்த நெறிமுறைப்படுத்துறதுக்காக ஓரளவு கடினத்தன்மையை நம்ம பின்பற்றலாம். கடினத்திலேயே ஊறி போய் இருக்கக்கூடிய மனிதர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகத்துடைய நபர்கள் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறாங்க. ஏன்னா ரசூலுல்லா சொல்றாங்க, நரகவாசிகள்ல 2 பிரிவினர்கள் இருப்பாங்க. அந்த 2 பேரையும் இதுவரைக்கும் நான் பார்க்கல. அதாவது என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் அந்த 2 பிரிவினர்களும் வரல இந்த உம்மத்துல. இனிமேதான் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா சொல்றாங்க. நரகவாசிகள்ல 2 பிரிவினர்கள் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, ஒண்ணு இந்த பூமியில வாழும்போது மாட்டுடைய வாளை போல சாட்டைகளை வச்சு கொண்டு மக்களை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மக்களை அடிச்சு கடுமையா கடுகடுப்பா நடந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மனிதர்கள் நரகவாசிகள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா சொல்றாங்க. இப்படி நம்ம நடந்துக்கிறோமா? கடுமையை வெளிப்படுத்துறோமா? இல்ல அல்லாஹ்வுக்கு பணிவும் அன்பும் பிடிக்குமே? இவ்வளோ பெரிய உலகத்தை படைச்சு, எத்தனையோ லட்சம் கோள்களை படைச்சு, நட்சத்திரங்களை படைச்சு, மலக்குமார்களை படைச்சு, அவனுடைய பார்வையில ஒரு எறும்பு அளவு கூட மதிப்பு பெறாத நம்ம கிட்ட நம்மளுடைய ரப்பு அன்பா பேசுறானே, பரிவா பேசுறானே, கருணையோட பேசுறானே. நம்ம அதே கருணையை நம்ம சுத்தி இருக்க மனிதர்கள் கிட்ட வெளிப்படுத்தணும். சொல்றாங்க, யார் பூமியில் சக மனிதனிடம் அன்பையும் கருணையும் வெளிப்படுத்தலையோ அந்த மனிதர் மேல அல்லாஹ் அன்பும் கருணையும் வெளிப்படுத்த மாட்டான். கடுகடுப்பா இருக்கிறவங்க, கடுமையா இருக்கிறவங்க நரகவாசிகள்னு சொல்றாங்க. அதுக்காக பெற்றோர்களுடைய கடுமையையும் கடுகடுப்பையும் இதுல கொண்டு வரக்கூடாது. இது என்னன்னு புரியுதுல? இந்த கடுமை மத்தவங்களை துன்புறுத்துறது கடுமையுடைய உச்ச தன்மையில போய் நிக்கிறது.
அடுத்து யாருன்னு பாருங்களேன். ரசூல்லா சொன்ன அந்த 2 பிரிவுல ஒருத்தவங்க இவங்க. அதாவது என் உம்மத்துல இனிமே வரக்கூடிய மக்கள் நான் இது வரைக்கும் அவங்கள பார்க்கல, இனிமேதான் வருவாங்கன்னு சொன்னதுல இன்னொருத்தவங்க யார் அப்படின்னா பெண்கள். எப்படிப்பட்ட பெண்கள் இவங்க? ஆடை அணிந்தும் அணியாதது போல இருக்கக்கூடிய பெண்கள். பிறரை தன் பக்கம் வசீகரிக்கக்கூடிய பெண்கள் இவங்க. இவங்களுடைய இன்டென்ஷனே என்ன மட்டும்தான்? நம்மளால பிறர் கவரப்படணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய இன்டென்ஷனா இருக்கு. நம்ம தெருவுல இறங்கி நடந்து போனோம் அப்படின்னா இவங்க அழகா இருக்காங்களேன்னு எல்லாரும் சொல்லணும். இதை மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கை லட்சியமா வச்சு வாழக்கூடிய பெண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துடைய பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு எத்தனை பேரை நம்ம பாக்குறோம் ஆடை ஒழுங்கில்லாம, பிறரை கவர்ற வகையில, சின்ன குழந்தைகள்ல இருந்தே இப்ப இதை ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் இப்ப நார்மல் ஆயிட்டே வருது. இப்படி ஆடைகள் போடுறதோ, இப்படி தன்னுடைய அழகை வெளிப்படுத்துறதோ அவங்களுடைய உரிமையா நினைக்கிறாங்க. இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி எச்சரிக்கிறாங்க? இதெல்லாம் நரகவாசிகளுடைய பண்பு, இதன் பக்கம் நீங்க நெருங்காதீங்க. ஃபுல் ஹிஜாப் தான் போட்டிருப்பாங்க, புர்கா போட்டிருப்பாங்க, ஷால் போட்டிருப்பாங்க. ஆனா ஷால் எப்படி இருக்கும்? முழுசா அவங்களுடைய முன் பகுதியை மறைக்கிற மாதிரி இருக்காது. அவங்களுடைய ஃபர்தாவுக்கு மேல அவங்க போட்டிருக்க லிப்ஸ்டிக், ஐலைனர், பவுடர் இது எல்லாமே அவங்களை இன்னும் அழகா காட்டும். அப்ப இதெல்லாம் யாருக்காக போடுறோம்? யாருக்காக போடுறோம்? அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லையா? அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்துடைய அழகை தானே பாக்குறோம். இப்ப யார் பிறரை கவர்ற வகையில வாழ்றாங்களோ அந்த பெண்கள் நரகவாசிகள், நரகத்துடைய நபர்கள். அடுத்து பாருங்க, நரகவாசிகள் யாரு அப்படின்னா ஈமான் கொண்டிருந்து தற்கொலை செய்த நபர்கள். அல்லாஹ் இதை பத்தி தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரா நிஷாவுடைய 29வது வசனத்துல சொல்லும்போது சொல்றான், உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளாதீர்கள், அல்லாஹுடைய அன்பின் மீது நம்பிக்கை இழக்காதீர்கள். ஏன்னா ஒரு மனிதன் தற்கொலை பண்றான் அப்படின்னா அதனுடைய இறுதி நிலை அவனுக்கு என்னவா இருக்கும்? எல்லாத்து மேல இருக்க நம்பிக்கையும் அவனுக்கு போயிருக்கும். எல்லாத்துலயுமே அவனுக்கு ஹோப்பே இருக்காது. இது முடியாது, இது முடியாது, இது முடியாது, இனி நான் வாழ்ந்து என்ன அப்படின்னு தோணும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு டாக்டர் ஒரு ஃபேமிலியோட சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. கடன் இதுதான், இதனால இதுல இருந்து நம்ம வெளிவர முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். நான் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய உயிர்களை நீங்களே மாய்ச்சிக்காதீங்க. அல்லாஹ் மேல் உள்ள அன்புல, அல்லாஹ்வுடைய கருணையில நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க அப்படின்னு சொல்லி. இப்ப யார் அல்லாஹ்வுடைய உரிமையை தன்னுடைய கையில எடுத்துக்கிட்டு தன்னுடைய உயிரை தானே மாய்ச்சி கொள்றாங்களோ அந்த மனிதர் நரகவாசி. அவர் இறை நம்பிக்கையோட இருந்திருந்தாரு அப்படின்னா அவரு அல்லாஹ் நாடுற வரைக்கும் நரகத்துல இருந்துட்டு சுவனத்துக்கு போவார். ஆனா அது எவ்வளவு நாள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, இந்த தன்மைகள்லாம் நம்ம கிட்ட இருக்கு, ஆனாலும் அல்லாஹ் என்ன சொல்றான், கொஞ்ச நாள் தானே நரகத்துல இருப்பாங்க. அந்த கொஞ்ச நாள் அப்படிங்கிறது நம்மளால தாங்கவே முடியாத அளவு வேதனையா இருக்கும். நரகத்துடைய ஒரு காத்து, இதமா இருக்கக்கூடிய ஒரு காத்து பட்டாலே நம்மளுடைய தோல் உறிஞ்சிரும். இது வரைக்கும் நான் இப்படி ஒரு வேதனையை அனுபவிச்சதே இல்லைன்னு நம்ம புலம்ப ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னா முழு நேரமா அதுல போய் தங்குறது நமக்கு எவ்வளவு வேதனையை கொண்டு வந்து கொடுக்குங்கிறத நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இந்த தற்கொலையை பத்தி சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை இந்த உலகத்துல எப்படி மாய்ச்சுக்கிறானோ அவனுக்கான தண்டனை என்ன தெரியுமா நரகத்துல? அதே போல அவன் நரகத்துல தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டுட்டே இருப்பான். இந்த பூமியில வாழும்போது அவன் ஒரு கத்தியால தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிட்டான் அப்படின்னா நரகத்துல மீண்டும் மீண்டும் அவன் அதையேதான் செஞ்சுட்டே இருப்பான். அந்த இறந்து போகக்கூடிய அந்த வேதனையை அல்லாஹ் அவனுக்கு திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருப்பான். விஷம் அருந்தி இறந்து போயிருந்தார் அப்படின்னா மீண்டும் மீண்டும் அந்த விஷத்தை அவர் அருந்தி அருந்தி இறந்து போய் திரும்ப உயிர் கொடுக்கப்பட்டு இருப்பார். இல்ல தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதே செயலை அவர் மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பார். எது வரைக்கும்? அல்லாஹ்வுடைய பார்வை அவர் மேல பட்டு நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ நரகத்துல இருந்த காலம் போதும்னு அல்லாஹ் சொல்ற வரைக்கும் அந்த மனிதனுடைய நிலை என்னவா இருக்கும்னா எப்படி அவர் தற்கொலை செஞ்சாரோ அதே செயலை அவர் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பார். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் இந்த செயல்ல இருந்து பாதுகாக்கணும். நிறைய மார்க்கம் தெரிந்த மனிதர்கள் இந்த தவறான முடிவுக்கு போறாங்க. அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கையை இழந்து. அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு எல்லா காரியங்களையும் இலகுவாக்கி கொடுப்பான் அப்படிங்கிறதையும் நம்ம நம்பணும் தானே.
இறைவன் மேல உள்ள நம்பிக்கை சரியில்லாத போது, அதுல கொஞ்சம் சறுக்கல் ஏற்படும் போது நரகவாசிகளுடைய குணமான இந்த விஷயத்த பலர் பின்பற்றக்கூடியவங்களா இருக்காங்க. அல்லாஹ் இதுல இருந்து நம்ம அனைவரையும் பாருங்க. அடுத்து பாருங்க, நரகவாசிகளுடைய குணமா, நரகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய செயலா அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குரான்ல சொல்லும் போது வட்டிய சொல்றான். யார் வட்டி வாங்குறாங்களோ, வட்டி கொடுக்குறாங்களோ, வட்டிக்கு துணை போறாங்களோ, இந்த மனிதர்கள் எல்லாருமே நரகத்துல இருப்பாங்க. அவர் இறை நம்பிக்கையாளரா இருந்து வட்டி வாங்கினாருனாலும் அவர் நரகத்துல இருப்பாரு. இன்னைக்கு வட்டி எவ்வளவு எல்லாருக்கும் ஈஸியா ஆயிடுச்சு. லோன் எஜுகேஷன் லோன் போடாம படிக்கிற முஸ்லிம் குடும்பங்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப இதெல்லாம் நமக்கு எவ்வளவு சர்வ சாதாரணமா நமக்குள்ள ஊடுருவிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் பகிரங்கமா எச்சரிச்ச இந்த நரகத்துடைய குணங்கள் எவ்வளவு சாதாரணமா இந்த மனித சமுதாயத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம்ல, யாரெல்லாம் நிரந்தரமா நரகத்துல இருப்பாங்க? பலவீனத்தின் காரணமாக இறைமறுப்பில் இருந்தவர்கள். இப்ப நம்ம எல்லாம் பலவீனத்தின் காரணமா ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய கட்டளை நிராகரிச்சுக்கிட்டே தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, எந்த மனிதர்கள் நரகத்துல இருப்பாங்க அப்படின்னா, நம் சொல்றாங்க, யார் தங்கம் மற்றும் வெள்ளி பாத்திரங்களை பயன்படுத்தி நீர் அருந்துகிறாங்களோ, சாப்பிடுறாங்களோ, இந்த மனிதர்கள் நரகத்துடைய நெருப்பை அருந்துவார்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா வெள்ளி டம்ளரு, இல்ல வெள்ளி ஸ்பூனு, வெள்ளியில சங்கு, இதெல்லாம் நிறைய இறை நம்பிக்கையாளர்களே முஸ்லீம்களே ஃபாலோ பண்றாங்க. இதெல்லாம் ஏன் செய்யறாங்க? இதெல்லாம் ஒரு பெருமை. அவங்களுடைய குழந்தைக்கு அவங்க வெள்ளியில சாப்பாடு ஊட்டுறது ஒரு பெருமை. பெருமை முழுக்க முழுக்க யாருக்கு சொந்தமான ஒரு விஷயம்? அல்லாஹ்வுக்கு உரிய விஷயம் தானே. அதை நம்ம எடுக்கலாமா? அதனாலதான் நபிஸ்வலாசம் சொல்றாங்க, தங்கம் வெள்ளி ஆகிய பொருட்கள்ல பெருமையின் காரணமா நீங்க பயன்படுத்தி நீர் அருந்திட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க நரகத்துடைய நெருப்ப நாளைக்கு பருகுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா, நரகத்துல இருக்கக்கூடிய மனிதன் யாருன்னா சிலை வடிப்பவர். சிலைகள் செய்யறாங்கல்ல, சிலை செய்யறவங்க, ஆஹ் படங்களை வரைஞ்சு வணக்க வழிபாடுகளுக்காக வரைஞ்சு விற்கக்கூடியவங்க, இப்படி எல்லா மனிதர்களுமே நரகத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அங்க தண்டனை கொடுக்கப்படும்னா, நீங்க வடிச்ச இந்த சிலைக்கும் நீங்க வரைஞ்ச இந்த ஓவியத்துக்கும் உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவங்க தண்டிப்பாங்க. உயிர் கொடுக்கணும், உயிர் கொடுத்தாகணும். அப்போ இது நரகவாசியுடைய ஒரு பலன். அடுத்து பாருங்களேன், விலங்குகளை தொந்தரவு செய்யக்கூடிய நபர்கள் நரகத்துல இருப்பாங்க. இதை நம்ம நேத்தே பார்த்தோம். விலங்குகளை தொந்தரவு செய்யக்கூடிய நபர். ஒரு பூனைக்கு தொந்தரவு பண்ணதால ஒரு பெண் நரகத்துல இருந்தாங்கன்னு சொல்றாங்க. நான் மெஹராஜுடைய பயணத்தப்போ நான் நரகத்துக்கு போனேன். எல்லாம் சுத்தி காமிக்கப்பட்டுச்சுல. அப்ப நான் நரகத்துல ஒரு பெண்ணை பார்த்தேன். அந்த பெண்ணை ஒரு பூனை தொடர்ந்து பெறாண்டிட்டே இருந்தது. அந்த பெண் நரகத்துல இருந்தாங்க. இவங்க யாருன்னு நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த பெண் அந்த பூனையை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க, உணவும் நீரும் கொடுக்காம. அதுக்கு பகரமா அவங்க இன்னைக்கு நரகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, நம்மள நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம், நரகவாசிகளுடைய குணம் என்னன்னா பொய் சத்தியம் செய்வது. பொய் சத்தியம் செய்யறது இது ரொம்ப சர்வ சாதாரண. பொய்யும் பொய் சத்தியம். ஒரு நாளையில நம்ம எத்தனை முறை பொய் சொல்றோம்? எத்தனை பொய்கள் சொல்றோம்? ஈஸியா பொய் சொல்றோம். பிள்ளைகள்கிட்ட விளையாட்டுக்கு பொய் சொல்லிடுறோம். அம்மா நீங்க எங்கேயும் போறீங்களா? இல்ல எங்கேயுமே போக மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போவோம். கணவர்கிட்ட பொய் சொல்றோம். நண்பர்கள் கிட்ட பொய் சொல்றோம். ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக எவ்வளவு பொய் நம்ம சொல்றோம். அவங்க கிட்ட பேசியிருப்போம், ஆனா நான் பேசலன்னு சொல்லிடுவோம். நானா எதுவும் சொல்லல, அவங்க கேட்டதான் நான் சொன்னேன்னு சொல்லுவேன். இல்ல எனக்கு இந்த விஷயம் நடந்ததே தெரியாதுன்னு சொல்லிடுவோம். இப்ப எவ்வளவு சின்னதா அற்பமா நினைக்கிறோம் இந்த பொய். இந்த பொய் பேசக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு நரகத்துல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பொய் சத்தியம் செய்யறவர்கள் நரகத்துல இருக்காங்க. ஏன்னா இது ரெண்டும் பெரும் பாவங்கள்ல ஒண்ணு. யார் பொய் சத்தியம் செய்து தன்னுடைய சகோதரனுடைய உரிமையை பறிக்கின்றானோ, யார் பொய் சத்தியம் செய்து தன்னுடைய சகோதரனுடைய உரிமையை பறிக்கிறான். ஒரு பிரச்சனை நடக்குது, இவர் பொய்யா சத்தியம் பண்ணி அப்படி எதுவுமே இல்லை நான் நல்லவன் ஒரு பொய் சத்தியம் பண்ணி தன்னுடைய சக மனிதனுடைய உரிமை இவர் பறிக்கிறாருன்னா இவருக்கு நரகத்தை கொடுக்கறது அல்லாஹ் தன் மேல ஃபரலாக்கிவிட்டாங்க. இப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், சின்ன விஷயத்துக்கு கூடவா அப்படின்னு? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சின்ன விஷயமா இருந்தா கூட அதுக்காக பொய் சத்தியம் செய்யக்கூடாது. அற்பமான விஷயத்துக்கு கூட பொய் சத்தியம் செய்யக்கூடாது. அதே போல யார் பொய் பேசிட்டு இருக்காங்களோ அந்த பொய்யின் காரணமாவே அவங்க நரகத்துல கொண்டு போய்
விழ வைக்கும். சொல்றாங்களே, ஒரு மனிதன் உண்மை பேசுறான், அதனால அவன் உண்மையாளர்னு பதியப்படுறான். அந்த உண்மை அவனை பல நன்மைகளை செய்ய வைக்குது, அவன் சொர்க்கத்துல கொண்டு போய் விடுது. ஒரு மனிதன் பொய் பேசுறான், அவன் பொய்யன் அப்படின்னு பதியப்படுறான், அவனுடைய ஏட்டுல பதியப்படுறான். அந்த பொய்யின் காரணமாக அவன் நிறைய அடுத்தடுத்த தீமைகளை செய்யறான். அந்த தீமை அவனை கொண்டு போய் நரகத்துல சேர்க்கும். இன்னொன்னு, இந்த பொய் பேசின மனிதர்களுக்கு நரகத்துல கொடுக்கப்படுற தண்டனை என்னன்னா, அவங்க படுத்திருப்பாங்களாம், அவங்களுடைய தலை கிட்ட வானவர்கள் நிற்பாங்க, அவங்களுடைய கைகள்ல இரும்பு கம்பி இருக்கும். அந்த இரும்பு கம்பிகளை கொண்டு அவங்களுடைய தலை சுக்கு நூறா உடைக்கப்படும். உடைக்கப்பட்டுட்டு திரும்ப சேர்க்கப்படும், திரும்ப உடைக்கப்படும், திரும்ப சேர்க்கப்படும். பாருங்க, பொய் பேசக்கூடிய மனிதர்கள் நரகத்துல இருக்காங்க. அந்த அவங்க இறை நம்பிக்கையாளராருந்து பொய் பேசினா கொஞ்ச நாள் நரகத்துல இருந்து சொர்க்கத்துல வந்துருவாங்கன்னு நம்ம சொல்றோம். அந்த கொஞ்ச நாளும் இந்த வேதனையை அனுபவிக்க முடியுமா? தலை சுக்கு நூறா சிதறி போய் திரும்ப சேர்றதை அனுபவிக்க முடியுமா? ஒரு சின்ன காயம், ஒரு டேபிள் இடிச்சுட்டா, நம்ம கவனிக்காம நடக்கும்போது ஒரு கதவு இடிச்சுட்டா எவ்வளவு வலி நமக்கு ஏற்படுத்துது. இந்த குணங்கள் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம மாத்திக்க கூடிய மனிதர்கள. அடுத்ததா, நரகத்துல கொண்டு போய் விடக்கூடிய அடுத்த குணங்கள் 3 மனிதர்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த 3 மனிதர்களுக்கும் சுவனம் ஹராமாக்கப்பட்டது, இவங்க நரகத்துலதான் போய் நுழைவாங்கன்னு சொல்றாங்க. அந்த 3 மனிதர்கள் யாருன்னா, முதலாவது மதுக்கு அடிமையாக்கப்பட்டவர், மதுவுக்கு போதைக்கு அடிமையான மனிதர். 2வது, தன்னுடைய பெற்றோருக்கு எதிராக எப்பயுமே செயல்பட்டுட்டே இருக்கிற மனிதர். பெற்றோர் சொன்னா அதை கேட்காம எப்பயுமே செயல்பட்டுட்டு அவங்களுக்கு எதிராவே செயல்படணும். எப்ப மட்டும்தான் நம்ம பெற்றோர்களுக்கு எதிராக செயல்படணும்? அவங்க இணை வைக்க சொல்லி நம்மளை தூண்டுனா மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு அனுமதி இருக்கு. இணை வைப்பை தாண்டி நம்மளுடைய பெற்றோர்கள் நம்ம நலனுக்காக எதை சொன்னாலும் அதை கேட்டு அங்கீகரிச்சுட்டு போகக்கூடிய மனிதர்களா நம்ம இருக்கோம். ஏன்னா வயதான பெற்றோர்களை வச்சு நம்ம பாக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு சுவனத்துடைய கதவுகளா அந்த பெற்றோர்கள் இருக்காங்க. ஏன் வயதான பெற்றோர்களை வச்சு பாக்குறது அவ்வளவு கடினமான விஷயமா? உண்மையிலேயே கடினமானதுதான். கடினமா இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் சுவனத்துடைய கதவுன்னு சொல்றான். இலகுவான அமலா இருந்திருந்தா அவங்களுக்கு நோய்வாய்ப்படும், அவங்களுக்கு ஒரு சில நேரம் நம்மளுடைய சூழல் புரியாது, சின்ன குழந்தைங்க மாதிரி நம்ம மேல கோபப்படுவாங்க, ஏன்னா நீ நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன்னு கேட்பாங்க. அப்ப அது எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்கிட்டு திரும்பி அவங்களுக்கு எதிராக நம்ம பேசாம நம்ம இருக்கணும். இப்படி யார் இல்லாம தன்னுடைய பெற்றோருக்கு எதிராவே செயல்பட்டு இருக்காங்களோ அந்த மனிதரால சுவனத்துக்குள்ள போக முடியாது, அவர் இருப்பிடம் நரகம்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து 3வதா யார சொல்றாங்க? நரகம் சுவனம் தடை செய்யப்பட்ட மனிதர், நரகத்துடைய மனிதர்னு ரசூலுல்லாஹ் இதுல யார சொல்றாங்கன்னா, அத்தையூத் அப்படின்னு ஒரு மனிதனை அடையாளம் கொடுக்கிறார். அத்தையூத். அத்தையூத்னா யாரு? எந்த ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை இன்னும் ஒரு ஆணிடம் அனுப்புறானோ, எந்த ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை வேற ஒரு ஆண் வந்து அனுபவிச்சுட்டு போறத விரும்புறானோ அப்படிப்பட்ட மனிதனுக்கு சுவனம் தடை செய்யப்பட்டிருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அடுத்து, நரகவாசிகள் யார் அப்படின்னா, புறம் பேசக்கூடிய மனிதர்கள் நரகவாசிகள். புறம் பேசக்கூடிய மனிதர்கள் நரகவாசிகள். இந்த பூமியிலேயே புறத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு அழகா ஒரு எச்சரிக்கை கொடுக்குறான். உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை நீ பிச்சு தின்றதுக்கு சமம் அப்படின்னு. ஆனா மறுமையில எப்படி இருப்பாங்க தெரியுமா இந்த புறம் பேசின மனிதர்கள்? காலையில இருந்து படுக்கிற வரைக்கும் ஒரே புறம் தான். அவங்கள பத்தி நம்ம தேவையில்லாத மனிதர்களை பத்தி நம்ம பேச பேச நமக்கு என்ன கொண்டு வந்து கொடுக்கும்னா, நம்மள நரகவாசிய கொண்டு போய் அதை நம்மளை தள்ளவோடு மட்டும் இல்லாம அந்த நரகவாசிகளுடைய கைகள்ல இரும்பு நகங்கள் இருக்குமா, நீள நீளமா. அந்த நகங்களை வச்சு அவங்களுடைய அவங்களையே கீறிக்குவாங்க. இதுதான் புறம் பேசக்கூடிய மனிதர்களுக்கு நரகத்துல கொடுக்கப்படுற தண்டனை. அடுத்து பாருங்க, வேற எந்த ஒரு செயல் நம்மள நரகத்துல கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா, விபச்சாரம், ஜினா செய்யறது நம்ம நரகத்துல கொண்டு போய் சேர்க்குது. இது ஒரு பெரும் பாவம். ரசூலுல்லாஹ் சில பெரும் பாவம்னு அடையாளப்படுத்தினதுல இதுவும் ஒண்ணு. இணை வைப்பு சொல்லியிருக்காங்க. அதே போல கருக்கலைப்பு, வறுமைக்கு பயந்து யார் தன்னுடைய பிள்ளைகளை கொலை செய்யறாங்களோ அந்த மனிதர்களுக்கும் நரகம் தான். யார் விபச்சாரம் செய்கிறாங்களோ அந்த மனிதர்களுக்கும் நரகம் தான். இன்னைக்கு விபச்சாரத்துல பல்வேறு நிலை இருக்கு, அப்படிதானே? ஃபைனல் ஆக்ட், ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் பேசுறது மட்டும்தான், இல்ல பழகுறது மட்டும்தான், இல்ல வெளியில சுத்துறது மட்டும்தான், வேற எந்த தவறும் எங்களுக்குள்ள இல்ல, இது எல்லாமே ஜினால வந்துதான் செய்யும். அப்போ விபச்சாரம் நரகவாசியுடைய ஒரு பண்பு.
இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படிப்பட்ட விபச்சாரம்னா, யார் தன்னுடைய அண்டை வீட்டாரின் மனைவியோடு விபச்சாரம் செய்யறானோ அவன் பெரும் பாவி, அவன் நரகவாசின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது ஆணுக்கு மட்டும் இல்ல, பெண்ணுக்கும் பொருந்தும். தன்னுடைய கணவனுக்கு நண்பரா இருக்கக்கூடிய நம்பகமா இருக்க மனிதருடைய ஒரு பெண் விபச்சாரத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னா அந்த பெண் நரகவாசிகள்ல ஒரு பெண். அடுத்து பாருங்களேன், அநீதம் செய்பவன் நரகவாசிகள்ல ஒருவன். அநீதம் அப்படிங்கிறது நரகத்துடைய குணங்கள்ல ஒண்ணு. கெட்ட நண்பனோடு வாழக்கூடிய மனிதன் நரகத்துல இருப்பான்னு சொல்றாங்க. நம்ம நேற்று இந்த குர்ஆன் வசனம் பார்த்ததானே, யாரை நீங்க இங்க பின்பற்றீங்களோ அவங்களுடைய நாளைக்கு நரகத்துல நுழைவீங்க. இப்ப யார் கெட்ட நண்பர்களோட இருக்காங்களோ, ஏன்னா ஒரு சிலர் கெட்ட நண்பர்கள் வச்சிருப்பாங்க. எப்படின்னா அவன் தானே செய்யறான் அப்படின்னு நம்ம நன்மையை முடிஞ்ச வரைக்கும் சொல்லணும். அந்த நன்மையை சொல்லியும் அந்த நண்பர்கள் திருந்தல அப்படின்னா அவங்களுடைய நட்பை நம்ம துண்டிக்கணும். துண்டிக்கும் போதுதான் அவங்களுக்கு தெரியும், இவங்க இந்த அளவுக்கு இந்த காரியத்தை வெறுத்திருக்காங்க போல, அதனாலதான் என்கிட்ட இந்த உறவை அவங்க முறிக்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக இந்த உறவை அவங்க முறிச்சுக்கிட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். இப்ப யாரெல்லாம் கெட்ட நண்பர்களோட இருக்காங்களோ, அல்லாஹ்வை நினைவு கூறாத இடங்களுக்கா போறது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்களா செய்யறது, இப்படி கெட்ட நண்பர்களோட இருக்காங்களோ அந்த மனிதர்கள் நரகத்துல இருப்பாங்க. இன்னும் சிலர் யார் நரகத்துல இருப்பாங்க அப்படின்னா, சுவனத்தினுடைய சாவிகளை எல்லாத்தையும் இம்மைக்காக பயன்படுத்தணும். சுவனத்துடைய சாவி என்ன? ஒரு தர்மம் செய்யறதோ, இல்ல தொழுகிறதோ, இல்ல இஸ்லாமிய கல்வியை கத்துக்கிறதோ, இல்ல அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறதோ, இது எல்லாமே சுவனத்துடைய சாவி தானே. சுவனத்துக்கு நம்மளை கொண்டு போய் விடுற அமல்கள் தானே. இந்த அமல்களை எல்லாம் யார் உலக பலனுக்காக செய்கின்றாரோ, நான் நல்லா பேசுறேன்னு சொல்லணும், அதுக்காக நான் நிறைய படிக்கிறேன், இவங்க நல்ல ஒரு பெரிய ஆஹ் தாராளமான குணமுள்ளவங்கன்னு தெரியணும், அதுக்காக நான் தர்மம் பண்றேன், என்ன வீரன்னு சொல்லணும், அதுக்காக நான் போரிடுறேன், நான் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறேன் அப்படின்னா யார் சுவனத்தின் சாவிகளை இன்மைக்காக பயன்படுத்துறாங்களோ அந்த மனிதர்கள் எல்லாமே நரகவாசிகள்னு இஸ்லாம் சொல்லுது. இது வரைக்கும் நம்ம பார்த்த நரகவாசிகளுடைய குணத்துல பாதி குணம் ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்ல வருதா? புறம் பேசுறதா இருக்கட்டும், விபச்சாரமா இருக்கட்டும், அநீதம் செய்யறதா இருக்கட்டும், பொய் பேசுறதா இருக்கட்டும், பொய் சத்தியம் செய்யறதா இருக்கட்டும், கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறதா இருக்கட்டும், இது எல்லாமே எதோட வந்துருது? சக மனிதனுக்கு செய்யறதுல வருதா? அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில் ஒரு அடியானும் அல்லாஹ்வும் தனியா விசாரணையில இருந்துட்டாங்கன்னா அந்த அடியான் தப்பிச்சிடும். மூன்றாவதா வேற ஒரு நபர் வந்து அங்க நின்னுட்டான் அப்படின்னா அந்த மனிதன் தொலைஞ்சான். ஏன்னா எனக்கும் அல்லாவுக்கும் உள்ள குறைபாடுகள், அதுல ஏதாவது நான் குறை வச்சிருந்தேன்னா என் ரப்பு என்ன நாடுனா மன்னிச்சிடும். ஏதாவது ஒரு நேர தொழுகை என் ரப்பு ஏத்துக்கிட்டா கூட என்ன மன்னிச்சிடும். ஆனா சக மனிதனுக்கு நான் துரோகம் செஞ்சிருக்கேன், அநீதம் செஞ்சிருக்கேன், திட்டி இருக்கேன், அவங்களுடைய விஷயத்துல நான் பொய் பேசியிருக்கேன், பொய் சத்தியம் செஞ்சிருக்கேன், அவங்கள பத்தி நான் அவதூறு பேசியிருக்கேன் அப்படின்னா இந்த மனிதன் மன்னிக்கின்றவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்போ நம்மள்ட்ட இருந்து நரகத்திற்குரிய குணங்களை நம்ம தவிர்க்கக்கூடிய மனிதர்களா இருக்கணும் அப்படின்னா முதல்ல எதை தவிர்க்கணும்? நம்மளால பிற மனிதருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்னன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஓ இதெல்லாம் இந்த பாவம்லாம் நம்ம செய்யும் போது மூணாவதா ஒரு மனுஷரும் விசாரணைக்கு நம்ம கிட்ட வந்து நின்றுவாரே, அப்ப இந்த குணங்கள்ல நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கணும். அதே போல நரகவாசிகளா யாரா இருப்பாங்கன்னா, தொழுகையை பால்படுத்தி தொழுதவங்க, அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு உணவளிக்காதவங்க, அனாதைகளுடைய சொத்தை அபகரிச்சவங்க, இதெல்லாம் இன்னும் நிறைய குற்றங்களை நரகவாசிகளுடைய பண்புகளாக இவங்க எல்லாம் தான் நரகத்துல இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி காட்டுறோம். இதுல பார்க்கும்போது எத்தனை பேருக்கு எதுவுமே இந்த குணங்கள் எதுவுமே இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியும்? யாராவது இருக்கீங்களா? எதுவுமே இல்லை, நான் எழுதினேன், எழுதி டிக் பண்ண சொன்னீங்க, எனக்கு டிக் பண்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு டிக் பண்ணி பார்க்கும்போது 5 குணங்களாவது யாருக்காவது இருந்ததா? இல்ல ஒரு 6, இல்ல 2, 1? இப்ப நம்ம இந்த பூமியில வாழும்போது என்ன நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம்? நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு முஸ்லிம், நான் சொர்க்கத்துக்கு போயிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கோமே. இந்த குணங்கள் நம்ம காலை சுத்தி இருக்கிற விஷ செடிகள் மாதிரி. இது நம்மள சொர்க்கத்துக்குள்ள காலை எடுத்து வைக்கவே விடாது. அது நம்மளை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும், இன்னும் கீழே இழுத்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் நம்மளை விட்டு வெட்டி எறியக்கூடிய மனிதர்களா நம்ம இருக்கணும். இதெல்லாம் நரகத்துடைய குணங்கள். அப்ப இவ்வளவு கடுமையான இந்த நரகம் யார் யாருக்கு தயார் செய்யப்பட்டு வச்சிருக்குங்கிறத பார்த்தோம்.
நிரந்தரமா இருக்கிறவனுக்கும் அந்த கடுமை அதே மாதிரிதான் இருக்கும். கொஞ்ச காலம் தானே இருக்க போறான், இவனுக்கு கொஞ்சம் வேதனையை குறைப்போம்லாம் அல்லாஹ் குறைக்க மாட்டான். கொஞ்ச காலம் இருந்து வெளியேறக்கூடிய மனிதனுக்கும் நரகத்துடைய வேதனை அப்படிதான் இருக்கும். இறுதியா இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். யார் அப்படின்னா, சொர்க்கத்துக்கும் போகாம நரகத்துக்கும் போகாம நடுவுல நிக்கக்கூடிய மனிதர்கள், ஆயிராஃப் வாசிகள், மதில் சுவர் மேல உட்கார்ந்திருக்க மனிதர்கள். இத பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல 7வது அத்தியாயத்துடைய 43வது வசனத்துல இருந்து அப்படியே அல்லாஹ் சொல்லிட்டே வரும். கையில நீங்க குரானோ இல்ல போனோ வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க எடுத்துக்கோங்க, சூரா ஆயிராஃப ரீட் பண்ணி பாருங்க. 43வது வசனத்துல இருந்து அப்படியே அல்லாஹ் உங்களை பத்தி சொல்லிட்டே வருவான். 7வது அத்தியாயம். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போயிருவாங்களாம், நரகவாசிகள் நரகத்துக்குள்ள போயிருவாங்களாம். போனதுக்கு அப்புறம் சொர்க்கவாசிகள் வந்து நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்கன்னா, உங்களுக்கு அல்லாஹ் என்னெல்லாம் வாக்கு கொடுத்தானோ அது வந்துருச்சான்னு. அவங்க ஆமா வந்துருச்சு, எங்களுக்கும் அல்லாஹ் வாக்கு கொடுத்ததெல்லாம் வந்துருச்சு, நாங்க நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது சொர்க்கவாசிகள் திடீர்னு நடுவுல ஒரு திரை மாதிரி ஒரு சுவர் உயரமா இருக்கிறத பார்ப்பாங்க. பார்த்தா அதுக்கு மேல ஒரு சில மனிதர்கள் அமர்ந்திருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா, சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இன்னும் என்னன்னே தீர்மானம் செய்யப்படாம இருக்கக்கூடிய மனிதர்கள். மதில் மேல் உட்கார்ந்திருக்க பூனை மாதிரி உட்கார்ந்திருப்பாங்க. இவங்களுக்கு சொர்க்கவாசிகள் பேசுறத பார்த்துட்டு சொர்க்கத்துக்குள்ள போகணும்னு அவ்வளவு ஆசையா இருக்குமா. சொர்க்கத்துக்குள்ள போயிடணுமே அவங்களுடைய உள்ளம்லாம் அதுக்கு ஆசைப்படும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான். அடுத்து நரகவாசிகளை பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்கன்னா, இந்த நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து வை இறைவா, இந்த அக்கிரமக்காரர்களோட எங்களை சேர்த்து வச்சிடாத இறைவா அப்படின்னு சொல்லி துவா செய்வாங்க. இந்த மனிதர்கள் சுவனத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லப்படுவாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்த வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஆனா அது எப்ப நடக்கும்? இந்த அகராஃப் வாசிகளை பத்தி வேற எதுவும் பெரிய செய்திகள் எல்லாம் எங்கேயுமே சொல்லல. இந்த ஒரு இடத்துலதான் சொல்றான், சுவனவாசிகளும் நரகவாசிகளும் பேசிக்குவாங்க. அப்ப சொர்க்கவாசிகள் பார்ப்பாங்க, திடீர்னு ஒரு அவங்களுக்கு இடையில ஒரு பெரிய சுவர் இருக்கு. அந்த சுவர் மேல சில மனிதர்கள் அமர்ந்திருக்கிறத பாக்குறாங்க. அந்த மனிதர்கள் ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க. சொர்க்கத்தை பார்த்து ஆசைப்பட்டு அல்லாஹ் கிட்ட அதை கேட்டுட்டு இருப்பாங்க. நரகத்தை பார்த்து பயந்து அல்லாஹ் கிட்ட அதுக்காக பாதுகாப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. அறிஞர்கள் சொல்றாங்க, யார் இந்த அஹ்ராஃப் வாசிகள், யார் இந்த மதில் சுவர் வாசிகள் அப்படின்னா அதுக்கு ஒரு 6 குணங்கள் சொல்றாங்க. முதல்ல, நன்மையையும் தீமையையும் சரிசமமாக செய்த மனிதர்களா அவங்க இருக்கலாம். நன்மையையும் தீமையையும் சரிசமமா செய்த மனிதர்களாக இருக்கலாம். 2வது, ஜிஹாது செஞ்சிருப்பாரு, ஆனா தன்னுடைய பெற்றோருக்கு எதிரா இருப்பாரு, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் செய்யாம இருப்பாரு, அந்த மனிதரா இருக்கலாம். 3வது, இந்த ஐராஃப் வாசிகள் யார் அப்படின்னா, பெரும் பாவங்கள் செஞ்சு அதுக்காக மன்னிப்பு கேட்காத நிலையிலேயே மரணிச்சு போன மனிதர்களா இருக்கலாம். 4வது, சின்ன சின்ன பாவங்களை செஞ்சுட்டு அதுக்கு பகரமா எந்த நன்மையும் செய்யாம வாழ்ந்துட்டு இருக்க மனிதர்களா இருக்கலாம். பெரும் பாவத்துக்கு மட்டும்தான் நம்ம மன்னிப்பு அல்லாஹ் கிட்ட கேட்டாதான் அல்லாஹ் நம்ம மன்னிப்பான். நம்ம குட்டி குட்டி பாவம் செய்யறோம்ல, சின்ன சின்ன பாவம், அதெல்லாம் அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறான்? நம்ம தொழுகைக்காக ஒழு செய்யும் போது சில பாவங்கள் மன்னிச்சிடப்படுது. நம்மளுக்கு ஒரு காய்ச்சல் தலைவலி வந்தா அந்த கஷ்டத்துல கொஞ்சம் பாவங்கள் மன்னிக்கப்படுது. நம்ம கால்ல முள்ளு குத்துனா அந்த வேதனைக்கு பதிலா அல்லாஹ் ஒரு சில பாவங்களை மன்னிக்கிறான். அப்போ நம்ம ஒரு நன்மை செஞ்சோம்னா அல்லாஹ் ஒரு தீமையை அழிக்கிறான். நம்ம ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுட்டோம்னா அல்லாஹ் அதுக்கு பகரமா என்ன செய்வானா, நன்மைக்கான கூலியையும் எழுதிடுவான். நம்மளுடைய தீமைகள்ல இருந்து ஒரு தீமை சின்ன பாவத்தை அல்லாஹ் அழிச்சிடும். அங்கங்க செய்யற சிறு சிறு பாவங்கள். இப்ப இந்த மதில் சுவர் வாசிகள் யாருன்னா, சின்ன சின்ன பாவங்களா நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க, அதை அழிக்கிற அளவுக்கு நன்மைகள் செய்யாம இருப்பாங்க. அடுத்து வேற யார் சொல்றாங்கன்னா, கடனை அடைக்காமல் மரணித்து போன மனிதர்கள் இந்த ஆயிராஃப் வாசிகளா இருக்கலாம். அடுத்து, பிறருக்காக மட்டுமே நன்மை செய்த மனிதர்களும் இந்த ஆயிராஃப் வாசிகளாக இருக்கலாம். அல்லாஹுடைய திருப்தி இல்லாம மத்தவங்களுக்காக நன்மை செய்த மனிதர்கள் இதுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ 2 விதமான மனிதர்களை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். நரகவாசிகளா இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் யாருங்கிறதையும் பார்த்தோம். ஐராஃப் மதில் சுவர்கள்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் யாருங்கிறதையும் பார்த்தோம். இந்த 2 குணங்கள்ல நம்ம கிட்ட எத்தனை குணங்கள் இருந்துச்சு, எத்தனை குணங்கள் இருந்துச்சு. இந்த குணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்காமலே, இதுல இருந்து வெளிவரதுக்கான முயற்சியை எடுக்காமலே அல்லாஹ் நம்மளுக்கு மரணத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா நம்மளுடைய நிலை என்ன ஆகுறது? நம்மளுடைய நிலை என்ன ஆகுறது? நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி,
என்னுடைய தவறுகள் இதுன்னு தெரிஞ்சு அதுல இருந்து நான் வெளிவரதுக்கு முயற்சிக்காத நிலையிலேயே நான் மரணம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா நாளைக்கு என் ரப்பு கிட்ட போய் நான் எவ்வளவு கெஞ்சினாலும் அது பயனளிக்காதே. இதுக்காக நம்ம என்ன முயற்சி செய்யக்கூடிய மனிதர்களா இருக்கணும், என்ன செய்யணும், என்ன செஞ்சா இதுல இருந்து நான் வெளிவரலாம். இன்னைக்கு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டோம், அந்த லிஸ்ட்ல இவ்வளவு குணம் என்கிட்ட இருக்குன்றத நான் பார்த்துட்டேன், நரகத்துடைய குணங்கள் என்கிட்ட இருக்குன்றத பார்த்துட்டேன், இதுல இருந்து என்னை காப்பாத்திக்க நான் என்ன செய்யணும், என்ன செஞ்சா இந்த நரகத்துடைய கொடுமையில இருந்து நான் பாதுகாக்கப்படுவேன் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்புல பார்க்கலாம். நரகத்துடைய தன்மைகளும் அதனுடைய குணங்களையும் அதுல இருக்கக்கூடிய மனிதர்களையும் பத்தி கேட்கும்போது நமக்கு அதிக பயம் வரலாம், அல்லாஹ் மேல ஒரு சின்ன ஒரு அதிருப்தி ஏற்படும். அதை எல்லாமே நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே ஒரே ஒரு எண்ணத்தை வச்சு தவிர்த்து அழிச்சு எடுத்துடும். அல்லாஹ் தன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும்தான் எச்சரிக்கை கொடுப்பான். தன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்காக மட்டும்தான் அல்லாஹ் நரகத்தை பத்தி இத்தனை இடங்கள்ல சொல்லி காட்டுறான். தன்னை நிராகரிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு அல்லாஹ்க்கு தேவையே இல்லை. இப்ப தன்னை நேசிக்கிற மனிதர்களுக்காக அல்லாஹ் கொடுக்கிற இந்த எச்சரிக்கைகளை உள்வாங்கி அவனுடைய நேசத்திற்குரிய மனிதர்களா நம்ம மாறணும். இவ்வளவு கடுமையான நரகத்துல இருந்து அல்லாஹ் கிட்ட அதிகம் பாதுகாவல் தேடும். என்னென்ன விஷயமோ அல்லாஹ் கிட்ட கேட்கிறோமே, ஒரு நாளைக்கு எத்தனை முறை அல்லாஹ் இந்த நரகத்துல இருந்து என்னை பாதுகாத்து வைன்னு நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்யறோம். யா அல்லாஹ் அவனுடைய கோபம் நிறைந்த இந்த நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்து வை அப்படின்னு ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்யறோம். சொல்றாங்க, எந்த ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 3 முறை நரகத்துல இருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன் நார் அப்படின்னு 3 முறை பாதுகாப்பு கேட்கிறானோ அந்த மனிதனுக்காக நரகம் அல்லாஹ் கிட்ட பேசணும். யா அல்லாஹ் இவனை எனக்கு வேண்டாம், இந்த அடியான் எனக்கு வேண்டாம், இவன் என்கிட்ட வர்றதை நினைச்சு பயந்து உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறான், இந்த அடியான் எனக்கு வேண்டான்னு சொல்லிடணும். இதே போல எந்த ஒரு மனிதன் 3 முறை சுவனத்தை அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்களோ, அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக்கல் ஜன்னா, யா அல்லாஹ் என்ன சுவனத்துல நுழைய வைன்ற துவாவை ஒரு நாளைக்கு 3 முறை கேட்கிறாங்களோ 4வது முறையா சுவனம் அல்லாஹ் கிட்ட பேசணும். யா அல்லாஹ் இந்த மனிதரை எனக்கே கொடுத்துறேன், இவரை எனக்குள்ள அனுப்பிச்சிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்படி சுவனத்துக்குள்ள நுழையக்கூடிய மக்களாகவும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்ற மக்களாகவும் நரகவாசிகளுடைய குணத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறக்கூடிய மக்களாகவும் அந்த குணத்திலிருந்து ஒரு துளி அளவு கூட நம்ம கிட்ட இல்லாத வகையில நாளை இறைவனை போய் சந்திக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன். வாஹிர தௌனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.